ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கருளப்புட்கொடி சக்கரப்படை வாணநாட எம் கார்முகில் வண்ணா பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய். திருள்கொள் நான்மறை வல்லவர் பலர்வாழ் சிறீவரமங்கல நகர்க்கு அருள் செய்து அங்கிருந்தாய் அரியேன் ஒரு கைமாறே. 108 திவதேச வைபவங்கள்ல அதிவிலட்சணமான பாண்டிய தேசத்தினுடைய பாண்டிய நாட்டு திருப்பதிகளை பத்தி அனுபவிச்சுட்டு வரோம். அதிலே தோதாத்ரி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிற வானமாமலையினுடைய மகிமையை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்போ தோதாத்ரி மான்மியம்னு சொல்லக்கூடிய அந்த கஷேத்திர மகாத்மியத்திலே 6வது அத்தியாயம், கடைசியா 5வது அத்தியாயத்தினாலே காலவ மகரிஷிக்கும் திருவனந்தாழ்வானுக்கும் தோதாத்ரிநாதன் அனுகிரகம் பண்ணின சரித்திரத்தை பார்த்தோம். திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் தபஸ் பண்ணி, எம்பெருமானே, நான் நாகலோகத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் விரும்பவில்லை, அந்த போகம் எல்லாம் சலிச்சு போயிடுச்சு, எனக்கு அது சாஸ்வதம் இல்லைன்னு தெரிஞ்சுண்டேன். பகவானா சர்வேஸ்வரனா ஸ்ரீயப்பதியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் உன்னோட கூட பிரியாமல் எப்போதும் உன் கூடவே நிழல் போல் வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம்தான் எனக்கு பெரிய ராஜ்யம். உலகத்தை ஆளக்கூடிய ஒரு லோகத்தை ஆளக்கூடிய ராஜ்யம் பெரிதல்ல, கைங்கரிய சாம்ராஜ்யமே பெரிது அப்படின்னு உணர்ந்த நான் உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறேன். எப்போதும் உன்னோட கூட பிரியாமல் இருந்து பிராட்டியை போல உனக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு அனந்தாழ்வான் பிரார்த்தித்தான். பெருமாள் அப்படியே ஆறுது, இப்பவே நாம் படுத்துக் கொள்ளக்கூடிய அணையாக நீ மாறு, நாம் படுத்துக்கிற படுக்கையா பரியங்கமா நீ மாறுன்னு சொல்லி பெருமாள் நியமிக்க, அந்த ஆதிசேஷன் தன்னுடைய உடலை பாம்பு படுக்கையா நாக அணையா மாத்திண்டு படுத்துட்டான். அவன் மேல எம்பெருமான் ஏறி படுத்துனுட்டான். இப்போ அனந்தன் மீது சயனித்துக் கொண்டவனா அனந்த சயனனா காலவ மகரிஷிக்கு எம்பெருமான் சேவை சாதித்தான். காலவரும் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று மோட்சம் போய் சேர்ந்தார். திருவனந்தாழ்வானும் தென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு பெருமாள ஒரு க்ஷணமும் பிரியாமல் தேவையான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு ஆச்சரியமா எம்பெருமானோடு கூட பிரியாமல் இருக்கிறான். அந்த மாதிரி வானமாமல கஷேத்திரத்திலையும் வைகுண்டநாதனா உட்கார்ந்து இருக்கிற தோதாத்ரிநாதன் திருவனந்தாழ்வான் மேலதான் உட்கார்ந்து இருக்கான். அதனால இந்த ஊருக்கு பெருமாள் நாகனை மேலே அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கிறபடியினாலே நாகனை சேரி அப்படின்னு ஒரு பேர் உண்டுன்னு ஆரம்பத்துல பார்த்தோம். அந்த சரித்திரம் 5வது அத்தியாயத்தினாலே சொல்லப்பட்டது. இதை நம்மாழ்வாரும் அரவின் அணை அம்மானே அப்படின்ற பாசுர வரியினாலே காட்டி கொடுத்தார். அதை தொடர்ந்து இப்போது 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்தினாலே பிராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவிக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினதான சரித்திரம் சொல்லப்படுறது. இந்த பிராட்டியை தன்னுடைய மகளாக பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரம் பெற்ற பிருகு மகரிஷியினுடையதான சரித்திரமும் இங்கே சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் யார் யாருக்கு சொல்லிட்டு இருக்கான்னா, கைலாயத்திலே பார்வதிக்கு ருத்ரன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்வதியின் இடத்துல ருத்ரன் சொல்ல ஆரம்பிக்கிறான், தேவி, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திவ்ய லோகத்தை, எம்பெருமானுடைய திருமேனி அழகை, எம்பெருமானுடைய அவதார மகிமையை என்னாலே முழுசா வர்ணிக்க முடியாது, அந்த சக்தி எனக்கு இல்லை. ஆனால் அந்த எம்பெருமானிடத்துல எனக்கு ஏதோ கொஞ்சம் பக்தி இருக்கு, அந்த பக்தியினால சொல்றேன். இது சிவனுடைய நிலைமை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே யாராயிருந்தாலும் சரி, 1000 நாவுகள் படைத்த ஆதிசேஷனாகவே இருந்தாலும் சரி, பெருமாளை பத்தி முழுசா சொல்ல முடியவே முடியாது. அவனுடைய பிரபாவம் வாசாம் அகோச்சரம், அப்படின்னா வாயாலே சொல்ல முடியாதது. இந்த சுவாமியினுடைய பிரபாவம் வாசாம கோச்சரமா இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படின்னா என்னன்னா வாயாலே சொல்லி முடிக்க முடியாதபடி பெருமை வாய்ந்தவரா இந்த சுவாமி இருக்கார் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்படி எம்பெருமானை பிரியாமல் கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்திய சூரிகளாலேயே உள்ளது உள்ளபடி சொல்லி முடிக்க முடியலன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம், ருத்ரன் எம்மாத்திரம்,
யாருக்கும் எம்பெருமானுடைய சரித்திரத்தை முழுசா சொல்லக்கூடியதான அந்த ஒரு சக்தி இல்ல. எம்பெருமானை பற்றி முழுசா நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வேதமே எம்பெருமானை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் பின்னாலே ஓடியது 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 ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் அப்படின்னார் ஆழ்வார். 4 வேதங்களும் எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேணும்னு அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சது, அவனை தெரிந்துக்கலாம் அப்படின்னு. தேடி ஓடிய செல்வன் ஆழ்வார் சொல்லியிருந்தா வேதங்கள்லாம் தேடி ஓடித்து தெரிஞ்சு நொடுத்து ஓட்டத்தை நிறுத்திடுத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் அப்படின்னா ஓடிய செல்வன், ஓடுகிற செல்வன், ஓடும் செல்வன் முக்காலத்துக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது வேதங்கள். ஓட்டம் நின்ன பாடில்லை, பெருமாளை தெரிஞ்சின்ற பாடும் இல்லை. அதே ஆழ்வார் பின்னால ஒரு இடத்துல நான்மறைகள் தேடி எங்கும் காண மாட்டா செல்வன் அப்படின்னார். இந்த 4 வேதங்களும் கூட, அது என்ன 4 வேதங்களும் அப்படின்னு வேதத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமைன்னா, இந்த லோகத்திலே பகவானை அறிவிக்கக்கூடிய பிரமாணங்கள்ல வேதமே பரம பிரமாணம், முதல் பிரமாணம், வசந்த பிரமாணம். பகவானுக்கு மூச்சு காத்து போல பகவானை பிரியாமல் இருக்கக்கூடியது வேதம்னு சொல்றோம். அப்படி பரம பிரமாணமா இருக்கக்கூடிய வேதமே கூட பகவானை முழுசா தெரிஞ்சுக்க முடியல, ஓடிண்டே இருக்குன்னு சொன்னவர் தேடி எங்கும் காணமாட்டா செல்வன் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, எத்தனை காலம் ஓடினாலும் வேதத்தினாலே பகவானை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, அப்பேற்பட்ட பிரபாவம் அவனுடையதுன்னு சொன்னார். அப்படி நித்திய சூரிகளே தெரிஞ்சுக்க முடியல, வேதமே தெரிஞ்சுக்க முடியலன்னா சத்வகுணம் இல்லாமல் தமசும் ரஜசும் இருக்கக்கூடிய ருத்ரனாலே மட்டும் எம்பெருமானை முழுசா தெரிஞ்சுக்க முடியுமா? ஆனாலும் நித்திய சூரிகள்லாம் பகவானை பத்தி புகழ்ந்திருக்கா, ருத்ரன் புகழ்ந்திருக்கான். மனுஷாலான நாமெல்லாம் அப்பப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோமே, அது எப்படி முடியறதுன்னா முழுசா சொல்லி முடிக்க முடியாதே ஒழிய சொல்லாமையே இருந்துடணும்ன்றது இல்லை. எம்பெருமான் அனுகிரகத்தினாலே அவன் மேல இருக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் பக்தியினாலே நம்மளால சொல்ல முடியறது. இதெல்லாம் யாரால வர்றது? நாம சொல்றோமா, நாம கேட்கிறோமா அப்படின்னா இல்ல, எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய ஆசையினாலே, அந்த பக்தியினுடையதான ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே பகவானுடைய தயை நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்துறது, சொல்ல வைக்கிறது, கேட்க வைக்கிறது. நாமெல்லாம் கேட்டு பக்தி பண்றோம். சிவன் முதல்ல கேட்டு பக்தி பண்ணினான், இப்ப சொல்லி பக்தி பண்றான். எல்லோருமே கூட ஆரம்ப தசையில இவ கத்துக்கிறச்ச சிரவணம் கேட்கறது அப்படின்றது பிரதானம். அந்த சிரவணம்னு சொல்லக்கூடிய கேட்பதும் எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தக்கூடிய ஒரு வகை, எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியதான ஒரு ஆராதனம், ஞான முறையிலான ஆராதனம். அது பெருமாளுடைய பிரபாவங்களை எல்லாம் காதால கேட்கறதுன்னு சொல்றது. பெருமாளுக்கு நம்ம மந்திரங்களை கொண்டு தூப தீபங்கள்லாம் சமர்ப்பித்து பண்ணக்கூடிய ஆராதனத்துக்கு சமமான ஒரு ஆராதனம். வாக் ஆராதனம், சிரவண ஆராதனம் அப்படின்னு எல்லாம் பேரு. சிரவண ஆராதனம்னா காதாலே கேட்டு அதனாலே எம்பெருமானை ஆராதிப்பது. கேட்டு கேட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுடுத்து இன்னும் 4 பேருக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு இவன் வந்துட்டானா அப்போ வாக் ஆராதனம் அப்படின்னு கீர்த்தனம், இவன் வாயாலே பகவானுடைய புகழை சொல்வது, அதை 4 பேர் கேட்கறது. கேட்டவன் இப்போது சொல்கிறான். அந்த மாதிரி ருத்ரன் ஒரு காலத்துல கேட்டான், இப்ப ஓரளவுக்கு பகவானை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டான். அதனால பகவானை பத்தி தெரியாதவாளான பார்வதி முதலானவாளுக்கும் ரிஷிகளுக்கும் நாரதறிவாளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ருத்ரன். அதனால பகவானுடைய பெருமை, அவன் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமை, அவனுடைய அழகு, இதெல்லாம் முழுசா என்னால சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ பெருமாள் இடத்துல கொஞ்சம் பக்தி இருக்கிறதுனால ஆசைப்பட்டு சொல்றேன் அப்படின்னா. சரி, சிவனுக்கு எப்படி பகவானை பத்தி எத்தனை தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பார்வதியின் இடத்துல சிவன் சொல்றான், முன்னொரு காலத்திலே சனகாதி யோகியரால் உரைக்கப்பட்ட அவருடைய பெருமையை நான் உனக்கு சொல்றேன்னா. இந்த சனகாதி யோகியர் அப்படின்னா சனகர் முதலான யோகிகள் அப்படின்னு, சனக ஆதி யோகினகா, சனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனத் சுஜாதர் அப்படின்னு 4 பேரும் பிரம்மாவினுடைய மானச புத்திராளி வாழலாம். பிரம்மாவினுடைய சரீர சம்பந்தம் இல்லாமல் பிரம்மாவினுடைய மனசங்கல்பத்தினாலே பிரம்மாவாலே படைக்கப்பட்டவர்கள். உடல் சம்பந்தம் இல்லாமல் தோன்றியபடியினாலே பரம பவித்திரமான ஜென்மத்தை உடையவர்கள். ஆழ்வார்களை எப்படி அயோனிஜர்கள்னு சொல்றோமோ அந்த மாதிரி இவா 4 பேரும் பகவானான ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு எந்த தேவத்தையையும் கை தொழவும் மாட்டா, விழுந்து சேவிக்கவும் மாட்டா, தேவதை அப்படின்னு நினைக்க கூட மாட்டா. பிரம்மாவை தங்களுடைய தகப்பனாராக எண்ணுவார்களே ஒழிய ஒரு நாளும் தெய்வமாக நினைத்தவர்கள் அல்ல. இதுக்கு என்ன சாட்சின்னா, ருத்ரன் சொல்லக்கூடிய பரமசிவன் போய் இந்த சனகாதி யோகியர்கள் 4 பேர் இடத்துல பெருமாளை பத்தி உபதேசம் கேட்டு வரான்.
இதுல இருந்து தெரியறது சனகாதி யோகியர்களைத்தான் ருத்ரன் வணங்கினானே ஒழிய ருத்ரனை அவர்கள் வணங்கவில்லை. இந்த பெருமை இவர்களுக்கு எப்படி வந்ததுன்னா, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே சேவிக்கக்கூடிய அந்த பராகாஷ்டை, எது பரதெய்வமோ அதை மட்டுமே மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒருத்தன் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை எப்போதும் அனுசரித்தவர்கள், கடைபிடித்தவர்கள். அந்த ஏற்றத்தினாலே மற்ற தேவதைகள்லாம் இவாளை சேவிக்கிறார். அடியான் திருவேங்கடமுடையானுடைய பிரபாவத்தை சொல்கிற போது விஞ்ஞாபித்திருந்தேன், எந்த ஊர்ல பெருமாளுடைய மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணினாலும் பெருமாள் திருவடி வச்சிருக்கிற பத்ம பீட்டம் இருக்கு பாருங்க, அந்த பத்ம பீட்டம்னு சொல்லக்கூடியது ஒரு தாமரை. அது தாமரை வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு பீட்டம். அதுக்கு கீழே ஒரு பீட்டம் இருக்கும், ஒரு ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ கருங்கல் மேடை போல ஒரு பீட்டம் இருக்கும். அந்த பீட்டத்திலே இந்த சனகாதி யோகியர்கள் 4 பேரை விக்கிரகமா பண்ணி அவளை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பெருமாளுக்கு ஆகம ரீதியில திருவாராதனம் பண்றச்ச பெருமாளுக்கு பண்ணி முடிச்சா விட்டு இந்த 4 பேருக்கும் ஆராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பெருமாளுக்கு தாயாருக்கெல்லாம் தலிகம்சம் பண்ணாவிட்டு இவா 4 பேருக்கும் கூட தலிகம்சம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான பாகவதோத்தமா இவா. இவா எங்க வசிக்கிறா அப்படின்னா, இவா ஸ்ரீவைகுண்டத்துல வசிக்கிறவளாக இருந்தால் இவாளுக்கு நித்தியசூரிகள்னு பேரு. ஆனா இவா ஸ்ரீவைகுண்டத்துல வசிக்கல, ஸ்வேதத்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிலே வசிக்கிறார்கள். அது வெள்ளையா இருக்கக்கூடிய தீவு, அதனால ஸ்வேதத்வீபம்னு பேரு. அது எங்க இருக்குன்னா திருப்பார்கடலுக்கு அருகே இருக்கிறது. அல்லது திருப்பார்கடல் எங்க இருக்குன்னா ஸ்வேதத்வீபம்னு சொல்லக்கூடிய வெள்ளை தீவுக்கு நடுவிலே இருக்கிறது. அது சாதாரண தீவு. திருப்பார்கடல் பால் நிறைந்த கடல், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அந்த வெண்மை பிரதிபலித்து அந்த தீவே வெள்ளையா காட்சி தருது, அதனால வெள்ளை தீவுன்னு பேரு, ஸ்வேதத்வீபம்னு பேரு. அங்க இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் முக்தர்கள்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமி வைகுண்டத்துல இருக்கிறவா தானே முக்தர்கள் அப்படின்னா, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய முக்தர்களுக்கு சமானமானவாய்வான்னு அர்த்தம். ஏன்னா பகவான் அவளை படைச்சதே அந்த ஸ்வேதத்வீப வாசிகளா தான் படைச்சான். இப்போ பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவாள்லாம் பூமியில மனுஷனா பிறந்து நிறைய தபஸ் பண்ணி யாகம் பண்ணி யோகம் பண்ணி அதனுடைய பலனா பிரம்மா போஸ்ட், இந்திரன் போஸ்ட், ருத்ரன் போஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி பிறந்தவா இல்லையவா. பூலோகத்துல நம்மளாட்டம் பிறந்து இவாளுடைய முயற்சியினால முன்னேறினவா கிடையாது இவாள்லாம். இவா யாருன்னா, படைக்கிறச்சையே பகவான் எப்படி நித்தியசூரிகள் அப்படின்னு அனந்தர்கரோட விஸ்வசேனர் இவாள்லாம் நித்தியசூரிகள் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து பெருமாளை பிரியாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு படைச்சாரோ, எப்படி சில துவாரபாலகாலையெல்லாம் திருப்பார்கடல் வாசல்ல இருந்து காவல் காக்கணும்னு படைச்சாரோ, அந்த மாதிரி பெருமாள் இவாளையெல்லாம் சிருஷ்டிக்கிறச்சையே ஸ்வேதத்வீப வாசிகளா அந்த தீவுல வசிக்கக்கூடியவாளா தான் படைச்சார். இவாளுக்கு என்ன அத்தனை வசதி, இவாளை எப்படி முக்தர்கள்னு சொல்லலாம் அப்படின்னா, முக்தர்கள் அப்படின்னா என்ன, இந்த சம்சார சம்பந்தம் இல்லாதவா, இந்த உலகியல் சம்பந்தம் இல்லாதவா, பாவம் புண்ணியம்னு சொல்லக்கூடிய கர்மாக்கள் ஒட்டாதவா, பாவத்தினாலோ புண்ணியத்தினாலோ பிறந்து அந்த பாவத்தை புண்ணியத்தை அனுபவித்தே கழிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் தலைவலி இல்லாதவா இவாள்லாம். வைகுண்டத்துல எப்படி பசிக்காதோ அதே மாதிரி இவாளுக்கும் பசிக்காது. வைகுண்டத்துல எப்படி நோய் வராதோ அந்த மாதிரி இவாளுக்கும் நோய் வராது. தூக்கம் கிடையாது, மலமூத்திராதி தோஷங்கள் கிடையாது, மனசுல கஷ்டம் கிடையாது, உடம்பினால வலி கிடையாது. வைகுண்டத்துல இருக்கிறவா எப்படி இருக்காளோ அதே மாதிரி ஆனந்தத்தோட இருப்பா. இவா என்ன பண்ணுவா, இவாளுடைய காரியம் என்ன, வைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கார். ஸ்ரீபூமி நீலாதேவிகளோட நித்தியசூரிகளோட பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த எம்பெருமானை பிராட்டிமார்களை முக்தாத்மாக்கள்லாம் சேவிச்சுண்டு அனுபவிச்சுட்டு இருக்கா. வேற இந்த ஸ்வேத தீபத்துல என்ன நடக்கிறதுன்னா, இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் யோகிகள்னு பேரு. யோகிகள் அப்படின்னா யோகம் பண்றவா. அது என்ன சுவாமி யோகம் அப்படின்னா, மனசுல பெருமாள் அப்படி ஆழமா தியானம் பண்ணிட்டு மனசளவுல ஆழ்நிலை தியானம் பண்ணி உள் மனசுல போய் நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய பெருமாளை அனுபவித்துக் கொண்டு அவனோடு பேசிக்கொண்டு அவனோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீமன் நாதமுனிகள், திருக்குறுகை காவலப்பன் முதலான யோகியர்கள் பண்ணின யோகம், சுவாமி நம்மாழ்வார் திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டு 16 வருஷங்கள் பண்ணின யோகம், அந்த யோகத்தையே சதா சர்வகாலமும் பண்ணி கொண்டிருப்பவர்களாக இவா இருக்கிறபடியினாலே இவாளுக்கு நித்தியர்கள்னு பேர் அல்ல, யோகிகள்னு பேரு, சனகாதி யோகியர்கள்னு பேரு. இவா 4 பேர் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கா. அந்த நிறைய பேர்ல முதல்ல பெருமாள் படைச்சது இவா 4 பேரு. பிரம்மா மூலமா படைக்கிறார். பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களா இவா பிறந்தா.
இவா திருமலை, ஸ்ரீரங்கம் முதலான பல திவ்ய கஷேத்திரங்கள்ல பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிச்சவா. திருமலையில சனகசனந்தன தீர்த்தம்னு ஆச்சரியமா இவா பேர்ல ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு. பெருமாள் சன்னதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பாப விநாசம் தீர்த்தம், பாபநாச தீர்த்த கரையிலிருந்து அப்படியே மலைய உயரத்துல ஏறிண்டே போனோமானா அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வரக்கூடியது சனகசனந்தன தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். அதுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகையில நம்மளால நின்றுண்டு போக முடியாது. முட்டி போட்டு உட்கார்ந்துட்டே தவழ்ந்து போனா அங்க ஒரு 15-20 பேர் படுத்துக்கிற மாதிரியான இடம் உண்டு. அந்த குகையில தங்கிட்டு இருந்து அந்த குகைக்கு பக்கத்துல கருங்கல் மலையிலே குடையப்பட்ட ஒரு சுனை போல ஒரு குளம், ஒரு தடாகம் தேங்கி நிக்கிற ஒரு குட்டையாட்டமா தாராளமா ஒரே சமயத்துல ஒரு 100 பேர் இறங்கி தீர்த்தமாடலாம் மூழ்கி. அப்பேற்பட்டதான ஒரு குளம் பாறைகளுக்கு நடுவே, மலைக்கு நடுவே. அந்த குளத்தை இவாளுடைய தபஸ் மகிமையினாலே ஏற்படுத்தி சனகசனந்தனால்னு சொல்லக்கூடிய இவா தங்களுடைய யோக மகிமையினாலே அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தினபடியினாலே அதுக்கு சனகசனந்தன தீர்த்தம்னு பேரு. அந்த புண்ணிய தீர்த்தத்துல தினம் இவா தீர்த்தமாடிண்டு அந்த குகையில வசிச்சுண்டு இவாளுக்கு ஆகாரம் எல்லாம் தேவையில்லை. எப்படி வைகுண்டத்துல யாருக்கும் பசிக்காதோ, சாப்பிட வேண்டாமோ, அந்த மாதிரி இவாளும் தீர்த்தம் கூட சாப்பிட வேண்டாம், பசிக்காது இவாளுக்கு. தீர்த்தமாடுறது இந்த கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய பூமியில எந்த ஒரு வைதிக காரியம் பண்ணாலும் ஸ்நானம்னு சொல்லக்கூடியதுதான் முதல் தகுதி. தீர்த்தமாடாம பண்றதுக்கு இல்லை. ஆபத் காலம் தவிர தீர்த்தமாடாம எதையும் பண்றதுக்கு இல்லை. விழுப்போட எதையும் பண்ணக்கூடாது. அதுதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா காட்டி கொடுத்தாரு. குழி முதல் கிரிசைகள் குறைகிளர் வலவே. கிரிசை அப்படின்னா கிரியை, காரியம். எந்த காரியத்தை பண்ணினாலும் குளிக்காம பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தார். அதனால இவா தீர்த்தமாடியானோ அது இவாளுடைய பகவானை ஆராதிக்கக்கூடிய ஆராதனத்துக்கு ஒரு பிரதானமான அங்கம் அது. அதனால தீர்த்தமாடுறதுக்கு சனகசனந்தன தீர்த்தத்தை ஏற்படுத்தினா, ஏகாந்தமா தியானம் பண்றதுக்கு யாருடைய தொந்தரவு, மிருகங்களுடைய தொந்தரவு எல்லாம் இல்லாம தியானம் பண்றதுக்கு அந்த குகையை ஏற்படுத்தினா, இவா மகா யோகிகள் மட்டும் இல்லாம ரிஷிகளும் கூட. அதனால நிறைய யாகம் எல்லாம் பண்ணுவா. பெருமாளை நோக்கி யாகம் பண்ணணும். இப்ப நாம யாகம் எல்லாம் பண்ணணும்னா செங்கல்ல வச்சு அப்படியே யாக குண்டம் கட்டுறோம். அக்னிசயானம்னு பேர் அதுக்கு. அப்ப ஏது செங்கல் எல்லாம் இவ என்ன பண்ணினா, இவளுடைய சக்தியாலே அங்க இருக்கக்கூடிய மலப்பாறைக்கு நடுவே முக்கோண வடிவிலே ஒரு யாக குண்டத்தை சிருஷ்டித்தார்கள். அதாவது ஒரு பெரிய மலப்பாறையில உளியையும் சுத்தியையும் கொண்டு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல முக்கோண வடிவில அப்படியே வந்து நாம செதுக்கிண்டே வந்தோமானா பெரிய பாறைக்கு நடுவே ஒரு உருளை செதுக்குவது போல ஒரு முக்கோண வடிவிலான யக்ஞ வாட்டிக்கையை இவா செதுக்கியிருக்கா இவா கையால. அது இன்னைக்கும் நாம சேவிக்கலாம். இப்படி திருமலையில பாப விநாச கரையிலே சனகசனந்தன குகை, சனகசனந்தன தீர்த்தம், சனகசனந்தனால் யாகம் பண்ணின யக்ஞ வாட்டிக்கைன்னு எல்லாம் உண்டு. இவா யாகம் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாள் ஆராதித்தா. திருவேங்கடமுடையான் ரொம்ப சந்தோஷமா இவாளுக்கு முன்னால சேவை சாதித்தான். அப்போ திருவேங்கடமுடையான் இடத்துல வேண்டும் வரங்களை எல்லாம் கேட்டு வாங்கிண்டா. பெருமாள் இவாளுக்கு நீங்க தபஸ் பண்ணின இந்த குகை உங்க பேரால சனகசனந்தன குகைன்னு வழங்கப்படும். நீங்க சிருஷ்டி பண்ணி தீர்த்தமாடின இந்த தீர்த்தம் சனகசனந்தன தீர்த்தம் என்று வழங்கப்படும். இந்த யக்ஞ வாட்டிக்கையை சேவிக்கிறவாளுடைய பாவம் போகும். இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறவா அல்லது புரோக்ஷிச்சுக்கிறவா அல்லது பாக்குறவா, சாப்பிடுறவா, கை கூப்புறவா, நினைச்சுக்கிறவா, பேர் சொல்றவா, பேரை கேட்கிறவா, இதனுடைய பிரபாவத்தை மத்தவாளுக்கு சொல்றவா அல்லது இதனுடைய பிரபாவத்தை காதால கேட்கிறவா எல்லாருடைய பாவமும் போய் அவளுக்கு என்னிடத்திலே பக்தி வளரும்னு திருவேங்கடமுடையான் சனகசனந்தனாதி யோகிகளுக்கு வரம் கொடுத்திருக்கான். அப்படி இவாளுக்கு என்ன காரியம்னா, அந்த ஸ்வேதத்வீபத்துல இருக்கிறச்சையும் பகவான தியானம் பண்ணிட்டு பகவானோடு கூட யோகத்திலேயே இருந்துட்டு இருப்பா. அதை விட்டு எங்கேயான வந்தாலும் வரக்கூடியது பகவானுடையதான க்ஷேத்திரமா இருக்கும். ஸ்ரீரங்கம், திருமலை போன்ற க்ஷேத்திரமாகவே இருக்கும். அங்க வந்து என்ன பண்றான்னா அங்கேயும் பகவானை அனுபவிக்கிறதுக்கு தபஸ் தான் பண்ணுவா. இப்படி நித்தியர்களும் முக்தாத்மாக்களும் எப்படி 24 மணி நேரமும் சதா சர்வகாலமும் பெருமாள் பிராட்டின்னே இருக்காளோ அதே மாதிரி எப்போதும் பெருமாள் பிராட்டி அப்படின்னே இருக்கக்கூடியவா தான் இந்த ஸ்வேதத்வீபவாசிகள். இதற்கு காரணம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அடுத்தபடியா பெருமாள் எழுந்தருளின இடம் திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தி. நாம பெருமாளுடைய 5 நிலைகள்னு சொல்றச்ச முதல்ல பரம் அப்படின்னு வைகுண்டத்தை சொல்றோம், 2வது வியூகம்னு சொல்லி திருப்பார்கடலை சொல்றோம். அப்படி பகவானுடைய ஆதி ரூபமான வைகுண்டத்திற்கு அடுத்தபடி ரொம்ப முக்கியமானது திருப்பார்கடல்.
அந்த திருப்பார்கடல்ல க்ஷீராப்திநாதன் இருக்கக்கூடியதான தீவில வசிக்கிறவா. அதனால சாட்சாத் இவா வைகுண்டத்துல சமானமான ஒரு இடத்துல வசிக்கிறபடினாலே வைகுண்டத்திற்கு சமானமான நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் சமானமான ஒரு போகத்தை உடையவர்கள் இவர்கள். இவாளை பத்தி புராணங்கள்லயும் வேதங்கள்லயும் லட்சணம் சொல்றச்ச ஸ்வேதத்வீப வாசினஹா பத்தாஞ்சலி புட்டா ஹிருஷ்டாக நம இத்தியேவ வாதினஹான்னு சொல்லித்து. இந்த ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கக்கூடிய யோகிகள் இருக்காளே அவளுக்கு என்ன லட்சணம், அவ எப்படி இருப்பா அப்படின்னா பத்தாஞ்சலி புடா ஹிருஷ்டாக மகிழ்ச்சியோட கூட கையை எப்பவும் கூப்பியே வச்சுட்டு இருப்பாளாம். பத்த அஞ்சலி அப்படின்னா இவா வலது கை ஒண்ணு தனியா இருக்கு, இடது கை ஒண்ணு தனியா இருக்கு, ரெண்டு கையும் கூப்பி வச்சுட்டு இருக்காளா. நம்மளாட்டம் நமக்கு ரெண்டு கை தனியா தானே இருக்கு, பெருமாளை பாகவதால சேவிக்கிறச்ச கையை கூப்பி தானே வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ரெண்டு கை தனியா இருந்து இவா கூப்பிண்டாளா, இல்ல பெருமாள் இவால படைச்சதே ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டி படைச்சுட்டானா அப்படின்ற சந்தேகம் வர அளவுக்கு கையை பிரிக்கவே மாட்டாலாம். எப்பா பாரு கையை கூப்பியா வச்சுட்டு இருப்பாளாம். இப்போ நாம முதலாழ்வார்கள் திருமணிசை பிரான் விக்கிரகத்தை எல்லாம் சேவிக்கிறோம் கோவில்ல, எப்படி இருக்கா? எப்பவும் ரெண்டு கையை கூப்பி அஞ்சலி முத்திரையோடு தானே சேவை சாதிக்கிறா. அவள்லாம் கையை பிரிக்கிறதே இல்லையோ ஒன்னும். அந்த மாதிரி இவாள்லாம் கையை பிரிக்கிற வேலையே கிடையாது. எதுக்கு சுவாமி கையை பிரிக்கணும்? நாம தீர்த்தம் ஆடணும், தலிகை பண்ணணும், சாப்பிடணும், தீர்த்தம் சாப்பிடணும், பெருமாளை சேவிக்கணும், ஆத்த பெருக்கணும், இந்த மாதிரி 1000 காரியங்கள் இருக்கு. கையை பிரிக்க வேண்டியிருக்கு. இவாளுக்கு எந்த காரியமும் கிடையாது, பகவானை அனுபவிக்கிறத தவிர ஒரு காரியம் கிடையாது. எதுக்காக பிரிக்கணும்? அதனால பத்தாஞ்சலி புடா அப்படி கட்டி வைக்கப்பட்ட ரெண்டு கையும் அப்படி சங்கிலி போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சா எப்படி ஒட்டின்னு இருக்குமோ அப்படி ஒட்டின்னு இருக்கான் இவா கையை. அதை எப்படி வச்சுட்டு இருக்கான்னா சங்கிலி போட்டு கட்டினதுன்னு சொன்னதுனால யாரோ கட்டி போட்டு போயிட்டா ரொம்ப சோகத்தோட வேண்டா விருப்பா அந்த மாதிரி துக்கத்தோட கூட கையை கூப்பிட்டு இருக்கான்னு நினைக்காதங்க. ஹிருஷ்டாக ரொம்ப சந்தோஷமா கூட கையை கூப்பிட்டு இருக்காளாம். பத்தாஞ்சலி புட்டா ஹிருஷ்டாக சந்தோஷத்தோட கூப்பிய கைகளோட நம இதி ஏவ வாதினகா எப்போதும் வாயில ஒரு வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தையை தவிர ஒண்ணுமே வராது. என்ன வார்த்தைன்னா நமஹா 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 அப்படின்னு இதேதான் சொல்லிட்டு இருப்பாளாம். அது என்ன நமஹான்னா என்ன அர்த்தம்? நான் மகா இல்லை என்னுடையது அப்படின்னா எம்பெருமானே என்னுடையதுன்னு எதுவுமே இல்லப்பா, நான் என்னுடையவன் அல்ல, உனக்கு அடிமை, என் உடம்பு என்னுடையதல்ல, நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு அழியக்கூடியது, எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நீ போட்ட பிச்சை, அதனால என்னுடையதல்ல, உற்றார் உறவினரோ என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நீ போட்ட பிச்சை தான், அதனால எதுவுமே என்னுடையதல்ல, எல்லாம் உன்னுடையது. அதனால என்னுடையது அப்படின்னா மா இல்லை நான், அப்போ மனஹான்னு தானே சொல்லணும், என்னுடையது இல்லைன்னு தானே சொல்லணும். இந்த என்னுடையது இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ற அந்த ஒரு க்ஷணத்துல கூட முதல்ல என்னுடையது அப்படின்ற அகங்காரமான வார்த்தை வந்துடக்கூடாது வைஷ்ணவனுக்கு, பாகவதனுக்கு. எல்லாம் பகவானுடையது அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு விஞ்சி இருக்கணும். அதனால என்னுடையது இல்லைன்னு சொன்னா என்ன, இல்லை என்னுடையதுன்னு சொன்னா என்ன, ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். சாதம் சாட்டேன், சாட்டேன் சாதம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. அந்த மாதிரி நமகா மனகா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சொல்ற ஒரு க்ஷணத்துல கூட அகங்காரம் வராமல் இருப்பதற்காக மனகான்னு சொல்லக்கூடியதை நமகான்னு மாத்தி சொல்றோம். அப்படி சதா சர்வ காலமும் நமகா நமகா நமகான்னு சொல்லிட்டு இருக்கிறவா. இப்ப ஒரு நியாயமான சந்தேகம் வரணும். சுவாமி நாமெல்லாம் வேங்கடத்துறைவார்க்கு நமகா, எவ்வுள் கிடந்தார்க்கு நமகா, வீரராகவாய நமகா, ரங்கநாதாய நமகா, தேவராஜாய நமகான்னு பெருமாள் பேரை சொல்லிதானே நமகா சொல்றோம். அது என்ன இவா பெருமாள் பேரே சொல்லாம நமகா அப்படின்னு மொட்டையா என்னுடையது இல்லை எல்லாம் உன்னுடையதுன்னா யாருக்கிட்ட சொல்றா இவா அப்படின்னா, இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, நமக்கு பெருமாளும் ஞாபகத்துல இருக்காரு அப்படின்னா நமக்கு நிறைய ஞாபகம் இருக்கு, ஆனா பெருமாளும் சைட்ல ஞாபகத்துல இருக்கார். அப்போ என்னுடையது எதுவும் இல்லை எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்றச்ச யாருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. குடும்பம் ஞாபகத்துல இருக்கு, படிப்பு ஞாபகத்துல இருக்கு, உத்தியோகம் ஞாபகத்துல இருக்கு, ஆரோக்கியம் ஞாபகத்துல இருக்கு, சாப்பிடணும், மாத்திரை போடணும், இந்த மாதிரி எத்தனையோ சிந்தனைகள் நமக்கு. இப்படி பல சிந்தனைகளுக்கு நடுவே பகவானையும் ஒரு பக்கமா வச்சுட்டு இருக்கோம். அதனால சொல்லும் போது பகவானை அட்ரஸ் பண்ணி பகவானை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இவாளுக்கு சதா சர்வகாலம் எல்லாம் பகவான் தானே. இவா இருக்கக்கூடிய தீவு எங்க இருக்கு? திருப்பார்கடலுக்கு பக்கத்துல இருக்கு. இவா யோகிகள், இவா எங்க இருந்து கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எதிரில் நிக்கிறது பெருமாளா தான் இருக்கும். அதனால எப்பவும் பெருமாள் கூடயே இருந்துட்டு இருக்கா. பெருமாள் தான் இவாளுடைய உலகம். அதனால நமகான்னு சொன்னா அது சாட்சாத் பெருமாளுக்கு சொன்னதாக ஆகிறது. இவா பெருமாள் பேரை சொல்லி பெருமாளுக்கு நமகான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நம இத்தியே ஆதினகா, நமகா நமகான்னு இத்தியே சொல்லிட்டு இருக்கிறவா.
அவளுடைய அனுகிரகத்தினாலே சிவனுக்கு பகவானை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான். அப்ப என்ன அர்த்தம்? சிவனுக்கு பகவான் மேலே பக்தி வந்தது. அவன் என்ன பண்ணினான், யாரிடத்துல போய் கேட்டா பகவானை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கலாம்னு யோசிச்சான். முதல்ல பிரம்மா ஞாபகத்துக்கு வந்தார். பிரம்மா யாரு? சிவனுக்கு தகப்பன், அப்பாவும் குருவுமான பிரம்மாவின் இடத்துல போய் கேட்கலாம்னு ஆசைப்பட்டான். ஆனா இவனுக்கு மனசு உறுத்தித்து. ஏன்னா பிரம்மான்னு சொல்லக்கூடிய தகப்பனும் குருவுமான அவனிடத்திலே இவன் அபச்சாரப்பட்டிருந்தான், தலையெல்லாம் கிள்ளியிருக்கானோன்னு. அதனால போய் கேட்கறதுக்கு மூஞ்சி இல்லை இவனுக்கு. சரி, அடுத்தது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, என்னதான் நம்மளாட்டம் பிரம்மாவாலே படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பிரம்மாவை காட்டிலும் பகவான் மேல பக்தி அதிகமா இருக்கக்கூடியவா இவா, ஸ்வேதத்வீப வாசிகளா இருக்கக்கூடியவா, சனகாதி யோகியர்கள் 4 பேரு. அவளிடத்துல போய் கேட்கலாம், அவளுக்கு மேல சொல்றவா யார் இருக்கா அப்படின்னு ஸ்வேதத்வீபத்துக்கு போய் ருத்ரன் அவளை சேவித்து அவர்களிடத்திலே பகவானை பத்தினதான எல்லா சரித்திரங்களையும் உபதேசமா வாங்கிட்டான். அப்படிதான் பகவானை பத்தி ருத்ரன் தெரிஞ்சுட்டான். சுவாமி தேசிகன் ரகசிய திரயசாரத்துல சொல்றச்ச சர்வக்ஞனான ருத்ரன் அப்படின்னார். அப்படின்னா எல்லாம் தெரிந்தவனான சிவன் அப்படின்னு. எப்படி சிவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா, சனகாதி யோகியர்கள் பண்ணின அனுகிரகத்தினால தெரிஞ்சது. இப்ப சனகாதி யோகியர்கள் யாருன்னா வைகுண்டத்துல இருக்கிற முக்தர்களுக்கு சமானமானவா. அதனால இவர்களை முக்தர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், முக்தின்னா என்ன? விடுதலை. இவா இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். அதாவது நம்மளாட்ட சம்சாரத்துல மாட்டின்ற எஸ்கேப் ஆனவா இல்ல, முதல்ல இருந்தே உஷாரா சம்சாரத்துல கால வைக்காம இருக்கக்கூடியவா. அதனால இவர்களும் ஸ்வேதத்வீப வசன் முக்த அப்படின்னு பேர் இவாளுக்கு. ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கக்கூடிய முக்தர்கள். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற முக்தாளுக்கும் இவாளுக்கும் வித்தியாசம் காட்டணும்ன்றதுக்காக. கிட்டத்தட்ட அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளை போல ஏற்றமுடைய யோகியர்கள் இவாள்லாம். இவாளுக்கு பகவானுடையதான அந்த யோகம், அந்தர்யாமியா இருக்கிற பெருமாளை அனுபவிக்கிற யோகமே பெரிய மோட்சத்துக்கு சமானமான ஆனந்தமா இருக்கு இவாளுக்கு. அதனால அதையே அனுபவிச்சுட்டு இருக்கா. இவன் நினைச்சாலானா பெருமாளுடைய அனுகிரகத்துல ஒரு க்ஷணத்துல வைகுண்டம் போக முடியும் இவாளால. இவன் நம்மளாட்டம் பூமிக்கு வந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. இவா வைகுண்ட அனுபவத்தை விட இந்த மாதிரி ஸ்வேத தீபத்தில இருந்து பகவான யோகத்துல அனுபவிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு இவா உணர்றா. அதையே இவ ஆசையா பெருமாள் இடத்துல தெரிவிக்கிறா. யாருக்கு என்ன ஆசைனாலும் அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பெருமாள் அப்படியே ஆட்டோன்னு அனுகிரகம் பண்ணிருக்கான். அதனால இவ சேத்த தீபத்துல இருந்துட்டு பகவான யோகத்துல தியானம் பண்ணிருக்காளே ஒழிய, நாளைக்கே அவ யாருன்னா வைகுண்டம் போனோம்னு சொன்னாலானா பெருமாள் உடனே அழிச்சுப்பான் அவளை. அதனால அவளுடையதான பெருமை வாயாலே வர்ணிக்க முடியாத பெருமை. அவள் இடத்துல போய் பாடம் கேட்டதுனாலதான் ருத்ரன் இத்தனை பேருக்கு ஸ்தல புராணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சுவாமி, ருத்ரன் சொல்றவன் ஒரு தமஸ் தேவதையாச்சே, தமோ குண மூர்த்தியாச்சே. அப்படி இருக்கிறச்ச ருத்ரனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்ததுன்னா, மகாபாகவதாலா ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியவர்களா மறந்தும் புறந்தொழா மாந்திரர்களா இருக்கக்கூடிய சனகாதி யோகியர்களினுடைய அனுகிரகம் அப்படின்றதுதான் விஷயம் இங்கே. அப்படி சனகாதி யோகியர்கள் கிட்ட கத்துண்ட விஷயத்தில இருந்து நான் உனக்கு சொல்றேன் பார்வதி, கேட்டுக்கோன்னு ஆரம்பிக்கிறான். வேதங்களே பகவானுடைய பெருமையை முழுசா சொல்லி முடிக்க முடியாது. அப்படி இருக்கிறச்ச நான் எப்படி சொல்றேன்னு நீ நினைக்கலாம். இவர் தானே சொன்னார் வேதத்தாலேயே இன்னும் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியலன்னு. ஆனா இவர் எப்படி பெருமாளை பத்தி சொல்ல போறாருன்னு நீ நினைக்கலாம் தேவி. நான் எப்படி சொல்றேன்ற ரகசியத்தை சொல்றேன் உனக்கு. நான் எப்போதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமான அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கேன். எந்த டிவியில பார்த்தாலும் நாடகத்துல பார்த்தாலும் கையில ஒரு ஜபமாலையை வச்சுட்டு சிவனத்தையோ உருட்டுண்டு ஜபிச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கே. அது என்னன்னா எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மந்திரமும் ராமநாமமும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால பரமாத்மாவான நாராயணனை பத்தின அஷ்டாட்சர மந்திரத்தை எப்போதும் ஜபிச்சுட்டு இருக்கேன். அந்த மந்திர ஜபம் பண்றவாளுக்கு விசேஷமா பகவானுடைய அனுகிரகம் ஏற்படும். அவ முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். அவ எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் அது கைகூடும். அவளுடைய வாக்கு பலிக்கும். அவ இருக்கிற இடத்துல ஒரு பவித்திரம் நிலவும். அவளுடையதான பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறவாளுக்கு ஒரு அனுகிரகம் ஏற்படும் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அவ தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆச்சாரியனிடத்திலே அந்த மந்திரத்தை உபதேசித்து ஜபிக்கிறவாளா இருக்கணும்னு சுவாமி தேசிகன் சொல்லிருக்கார் ரகசிய சாரத்துல. ஆனால் இந்த ருத்ரன் இந்த மந்திரத்தை மட்டுமே ஜபிச்சுட்டு இருக்கான். அந்த மந்திர ஜபத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியினால வந்த ஞானம் இவனுக்கு ஸ்வேத தீபவாசிகளான சனகாதி யோகியர்களுடைய அனுகிரகத்தை பெற்று தந்து அது இவனுக்கு நிக்கிறது. இப்போ சொல்றவா எவ்வளவு வசந்தவாளா வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையோ. சுவாமி நான் கேட்டா விட்டு மறந்துடுத்தோம்னா அது நம்ம கர்மா அது. ஆனா சொன்னவா சனகாதி யோகியர்களாகவே இருந்தாலும் ருத்ரனுக்கு எப்பவும் மறக்காம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். எந்த ஸ்தல புராணத்தை போய் பார்த்தாலும் ருத்ரன் சொன்னான்னா ருத்ரனுக்கு எப்படி அவ்வளவு சக்தின்னா திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிக்க கூடியதுனால ஏற்பட்ட அனுகிரகம். அதனால அந்த திருவஷ்டாட்சர மந்திர ஜபத்தினுடைய மகிமையினாலே
எனக்கு பகவானுடைய அவதாரங்கள், அவனுடைய உலகங்கள், அவனுடைய லீலைகள், அவனுடைய ஸ்தல புராணங்கள் இதெல்லாம் தெரியும். பகவானுடைய தாசன் அப்படின்ற முறையில நான் உனக்கு இதை சொல்றேன் கேளு. ஒரு காலத்துல இந்த ஸ்வேத தீபத்திலே இருக்கக்கூடிய திருப்பார் கடல்ல அந்த கடலுடைய கரைக்கு பிரம்மா போய் சேவித்தான் பெருமாளை. சேவிச்சுட்டு அங்க நீண்ட காலம் தபஸ் பண்ணினான். தபஸ் யாராலே நான் படைக்கப்பட்டேன், நான் ஒரு தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கனே, அந்த தாமரையினுடைய தண்டு எங்கேயோ நீண்டு போறது, அந்த தண்டு எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு, அந்த தாமரை எங்க இருந்து உற்பத்தி ஆச்சோ அங்க இருந்துதான் நானும் உற்பத்தி ஆயிருக்கேன்னு தெரியுது. என்னையும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற தாமரையையும் படைத்தவன் யாரு, இப்படி பல காலம் தியானம் பண்ணிண்டு என்னை தாங்கக்கூடிய, எனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, என்னை படைத்த அந்த பரம்பொருளை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு பல காலம் தபஸ் பண்ணினான். அவன் 1000 கோடி யுகங்கள் தபஸ் பண்ணினான்னு சொல்றது சாஸ்திரத்துல. சஹஸ்ர கோடி யுகதாரினே நமஹா. அத்தனை கோடி யுகங்கள் தபஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுட்டான், தாமரையினுடைய தண்டு எங்க போறதுன்னு தெரியாமையே இருந்தது இத்தனை வருஷமா. இப்போ தாமரையினுடைய ஒரு முனை தாமரை பூவை தாங்கிட்டு இருக்கு, அது தெரியறது பார்த்தா இவனுக்கு. அந்த இன்னொரு முனை எங்க இருக்குன்னு பாக்கணுமோ இல்லையோ, யாரானும் கையில புடிச்சுட்டு இருக்காளா இல்ல தண்ணியில இருக்கா, எங்க இருக்கு பாக்கணுமோ இல்லையோ. சரி அதை பார்க்கலான்னு அப்படியே பார்வையை தாழ்த்துட்டே போனான். அப்படியே அந்த தண்டு நீட்டா போயிட்டே இருக்கு, ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டே இருக்கு. கழுத்து வலிச்சதே தவிர இவனால பார்க்க முடியல. இப்படி 1000 கோடி யுகங்கள் தபஸ் பண்ணி அப்படியே இறங்கிண்டே வந்து அந்த தாமரை எங்க இருந்து வர்றதுன்னு பார்த்துட்டான். அது ஒருத்தன் அழகா படுத்துட்டு இருக்கான், அவனுடைய தொப்புள்ள இருந்து வருது. அவன் யாருன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்திநாதன், திருப்பார்கடல் பெருமாள். அது இவனுக்கு தெரியாது. யாரோ அழகா சங்கீதக்கரங்கள்லாம் ஏந்திண்டு ஒரு திவ்ய புருஷன் அழகா சுந்தரனா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், அவனுடைய தொப்புள்ள இருந்து இந்த தாமரை வர்றதுன்னு தெரிஞ்சுட்டான் அவ்வளவே. இப்போ இந்த தொப்புளுக்கு சொந்தக்காரனான இந்த படுத்துட்டு இருக்கான அழகான புருஷன், இவன் தான் நம்மளை படைச்சிருக்கான், இவன் தான் நம்மளை தாங்குறான். எதனால படைச்சான், இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இவன் யாரு, இவன் பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த கரையில பகவானை பார்த்தபடியே கொஞ்ச காலம் தபஸ் பண்ணினான். கொஞ்ச காலம்னு சொல்றது அவனுக்கு, நமக்கு நீண்ட கால தபஸ் அது. இப்போ பெருமாள் வந்து படுத்துட்டு இருந்தவர் எழுந்து உட்கார்ந்துட்டு பிரம்மாவுக்கு சேவை கொடுத்தார் திருப்பார்கடல்ல. எழுந்து உட்கார்ந்துட்டு பிரம்மதேவான்னு கூட்டார். ஓஹோ, நம்ம பேரு பிரம்மதேவனா, இப்பதான் நமக்கு தெரியுது, இது வரைக்கும் பேர் கூட தெரியாது பாவம். உன்னுடைய தபஸ்னால நான் மகிழ்ந்தேன், எதுக்காக என்ன கூட்டேன், உனக்கு என்ன வேணும் வாய் திறந்து கேளுன்னார் பெருமாள். இப்போ பிரம்மா க்ஷீராப்திநாதனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். பெருமாள் வந்தேர்னா எடுத்த உடனே நம்ம காரியத்துல குறியா இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது. பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். முதல்ல நமக்கும் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ற பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும், சேவிக்கணும். கோவிலுக்கு போனாலும் பெருமாளை ஒரு பாசுரமோ ஸ்தோத்திரமோ நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனையை வைக்கணும். அப்படியே வாசப்படியை தாண்டி பெருமாள் கண்ணில் தெரியறச்சே அத்தை கூட இத்த கூடன்னு கேட்டுட்டே போறதுக்கு இல்லை. அதனால பிரம்மா என்ன பண்றான், ஸ்தோத்திரம் பண்றான். ஹே தேவதேவ, நான் தான் இத்தனை நாள் என்ன தேவன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கும் நீ தான் தேவன்னு காட்டிட்ட. அதனால தேவதேவ, சுத்தி பாக்குறேன் ஒண்ணுமே இல்லை, நீ மட்டுமே இருக்க. இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய உலகம் அண்ட சராச்சரத்துல என்னையும் உன்னையும் தவிர ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பெருமாள் இன்னும் சிருஷ்டியே பண்ணல, எல்லாம் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காரு. இப்ப ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய உலகத்தை மட்டும் படைச்சிருந்தார், அதுல பெருமாளும் பிரம்மாவும் மட்டும் இருக்கா. அப்போ அந்த ஜெகத்து யாராலே படைக்கப்பட்டது, இருக்கிறது 2 பேர் தான். சத்தியமா நான் படைக்கல, அப்ப நீ தான் படைச்சிருக்கணும். அதனால ஜெகத்துக்கு நாதா ஜெகநாத, புருஷோத்தம, புருஷர்களுக்குள் உத்தமமானவனே. இருக்கிறது 2 பேரு, இவன் ஒரு புருஷன், பிரம்மா ஒரு புருஷன். இவா 2 பேர்ல இவனையே படைத்து தாங்கின்னு இருக்கிற பெருமாள் தான் உத்தமர். அதனால உத்தம புருஷனான புருஷோத்தமனே. விஷ்ணோஹோ, திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கிற உனக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு பேருன்னு சொல்றாளே விஷ்ணுவே, உனக்கு நமஸ்காரம். உன்னை நோக்கி தபஸ் பண்ணி உன்னை சேவிக்க வந்த என்னை அனுகிரகம் பண்ணி என்னை காப்பாத்தணும். இந்த உலகங்கள் எல்லாம் நீதான், நீயே உலகமா மாறி நிக்கிற. எல்லா உயிர்களுக்கும் நீதான் சுவாமி, நீதான் என்ன சிருஷ்டி பண்ண, இனிமேல் உலகத்தை சிருஷ்டி பண்ண போற என் மூலமா. படைக்கப்பட்ட உயிர்களுக்கு உணவு முதலான எல்லா படிகளையும் நீதான் அளக்க போற. பிரளய காலத்துல இந்த உலகத்தை நீதான் சம்ஹாரம் பண்ண போற. இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய 3 தொழில்களையும் செய்பவன் நீதான். உனக்கு பிறப்புன்னு ஒண்ணு கிடையாது, பாவ புண்ணியத்தினால நீ பிறக்கல. உனக்கு சாவுன்னு ஒண்ணு கிடையாது.
இருந்தாலும் எல்லோரையும் அனுகிரகிப்பதற்காகவும் எல்லோரையும் கரை சேர்க்கறதுக்காகவும் கை தூக்கி விடுறதுக்காகவும் நீ நிறைய அவதாரங்கள்னு சொல்லக்கூடிய பிறவிகளை எடுத்துக்க போற. எல்லா உலகங்களையும் நீயே ரட்சிக்கிறாய். அதோ பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்வேத தீபத்துல யோகிகள்லாம் தபஸ் பண்ண போறா. அவர்களுக்கெல்லாம் தலைவனா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனா, அவளுடைய யோகத்துக்கு விஷயமாக இருக்க போகிறவனும் நீ. நீ எப்ப வர, எப்ப போற, எதுக்கு வர, எதுக்கு போறேன்னு யாருக்கும் தெரியாது. வாரா வருவாய் வருமென் மாயா, வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே. வரா மாதிரி இருக்கும், வரமாட்டான். வரமாட்டான்னு நினைச்சுட்டு இருப்பான், வந்துருவான் அப்படின்னு ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய மகிமையை சொல்றா. அந்த மாதிரி இவனுடைய போக்கு வரல், போறான் வரான், எதுக்கு போறான் எதுக்கு வரான், எப்ப போறான் எதுக்கு வரான், எப்ப வரான் யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட மாயாவி பெருமாள். எல்லா தேவர்களும் உன்னுடைய சரீரத்திலிருந்து பிறந்தவாதான். பிரம்மான்னு சொல்லக்கூடிய நான் உன் தொப்புல இருந்து தானே வந்திருக்கேன். இப்ப என் மூலமா படைக்க போற உயிர்கள்ல நீ முதல்ல சிவனை படைக்கலான் இருக்க. அப்போ உன் உடம்புல இருந்து வந்த பிரம்மா, என் மூலமா உன் உடம்புல இருந்து வந்த சிவன், பின்னால நான் படைக்க போற இந்திரன், வசுக்கள், மருத்துக்கள், அஸ்வினி தேவர்கள், ஆதித்யர்கள், நதிகள், மலைகள், கடல்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், 14 உலகங்கள் எல்லாமே நீதான். ஏன்னா எல்லாம் உன்னிடத்துல இருந்து தான் வருது. சுவாமி நீங்க யாருன்னு ஒருத்தர் கேட்கிறார். அடியன் காஞ்சிபுரம், அடியன் திருப்பதி, அடியன் திருவள்ளூர் அப்படின்னு சொன்னா, நானே திருப்பதி, நானே காஞ்சிபுரம், நானே திருவள்ளூர் கிடையாது. நான் திருவள்ளூர்ல இருந்து வந்தவன், அதனால நான் திருவள்ளூர்னு சொல்றோம். நான் திருப்பதியில இருந்து வந்தவன், அதனால திருப்பதினு சொல்றது போல இதெல்லாம் இவனிடத்துல இருந்து வந்ததுனால இதெல்லாம் நீதான். அது இல்லாம வேத வேதாந்தங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதே ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவம், அந்த ஓமும் நீதான். யாகம் பண்றவாள்லாம் வஷட்டு வஷட்டுன்னு சொல்லி வஷட் சப்தத்தினாலே யாகம் பண்றாலே, அந்த வஷட்காரம்னு சொல்லக்கூடிய சப்தமும் நீதான். எல்லா யாகங்களும் நீதான். விஷ்ணுர் வை யக்ஞா யக்ஞோ வை விஷ்ணுன்னு வேதம் சொல்றதே, அந்த மாதிரி யக்ஞமே விஷ்ணு, விஷ்ணுவே யக்ஞம். அந்த யாகங்களுக்கான பலனை தருபவனும் நீதான். எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் புகுந்து அந்தர்யாமியா இருந்துட்டு எல்லா உயிர்களையும் இயக்கி வழிநடத்துறவனும் நீதான். ஒரு உயிர் இயங்காம உடங்கி போறதுன்னா அதுவும் உன்னுடைய அனுகிரகத்தினாலேதான். அதாவது மரணமும் இவனாலேதான் ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய உன்னையே நான் வழிபட்டேன் இத்தனை வருஷமா, உன்னை தவிர யாரையும் சேவிக்கல. இப்படி உன்னை தவிர யாரையும் சேவிக்காமல் உன்னையே சேவிச்சுட்டு இருந்ததுனால நான் மகாபாகியம் பண்ணவனா உணர்றேன். இப்பேற்பட்ட உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நினைத்தும் பார்க்காத உண்மையான உன் பக்தன் பிரம்மதேவன் சொன்னையே, நீ சொல்லிதான் என் பேர் கூட எனக்கு தெரியும். என்னை ஏத்து அனுகிரகம் பண்ணி எதுக்காக என்னை படைத்தாயோ அந்த காரியத்தை நடத்திக்கொள் அப்படின்னு பெருமாளை விழுந்து சாஷ்டாங்கமா சேவித்தான் பிரம்மா. பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க நாம எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த பிரம்மாவுக்கு தான் யாருன்னு தெரியல, தான் பேர் தெரியல, தன்னை யார் படைச்சான்னு தெரியல. ஏன் தாமரை கீழே இருக்கிற தண்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியறதுக்கே 1000 கோடி யுகங்கள் தேவைப்பட்டது. ஆனா பெருமாள் முன்னால வந்து நின்னு கொஞ்ச காலம் தபஸ் பண்ணி பெருமாள் கண்ணை திறந்து பார்த்தா விட்டு இவன் என்னன்னு சொல்றான் பாருங்க. இன்னும் சிருஷ்டி ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்கு மேலதான் சிருஷ்டி ஆரம்பிக்க போறது. ஆனா பெருமாள் யாரையெல்லாம் படைக்கணும்னு திருவுள்ளம் பண்ணியிருக்கார். ருத்ரன், இந்திரன், வசுக்கள், ருத்ரால் அப்படின்னு ஆதித்யர்கள்னு என்னென்னலாம் படைக்க போறாரோ லிஸ்ட் எல்லாம் சொல்றான். பெருமாள் உயிர்களுக்குள்ள அந்தர்யாமியா இருக்க போறாருன்னு சொல்றான். படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய தொழில்களை எல்லாம் பெருமாள் ஒருத்தரே பண்ண போறாருன்னு சொல்றான். இப்படி பெருமாளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள்லாம் இவனுக்கும் தெரியறது. இதுதான் பகவானை தியானம் பண்ணக்கூடியவனுடைய சக்தி. இதுதான் வேற தேவதைகளை சேவிக்காமல் பகவானை மட்டுமே சேவிப்பவனுக்கு ஏற்படக்கூடியதான அனுகிரகம். இதுதான் பகவானுடைய தியானத்தினாலும் தபஸினாலும் சிந்தனையினாலும் வரக்கூடிய சக்தி. இவன் பகவானை மட்டுமே உபாசனை பண்ணி பண்ணி பகவானுடையதான சக்தியில் ஒரு துளி இவனுக்கும் வந்துவிட்டது. இப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான தியானம் பண்ணணும்னு சொல்றா. ஸ்ரீ வைஷ்ணவா சரணாகத்தா மோட்சம் போகணும்னு ஆசை இருக்கிறவா பகவானான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணணும். சரி, மோட்சம் போகணுன்ற ஆசை எல்லாம் இல்ல சுவாமி, ஏதோ பிறந்தோம் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் யார வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு யார் பிடிக்கிறதோ தியானம் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அவனுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தா எந்த தெய்வத்தையான தியானம் பண்ணிட்டு போட்டோம், நன்னா இருந்தா சரியவன். ஆனா அவனுக்கு மோட்சம் எல்லாம் கிடைக்காது. ஏதோ வாழற வரைக்கும் அவன் ஆசைப்படுறபடி அவன் வணங்குற தெய்வத்தால அவனை எப்படி வச்சுக்க முடியுமோ அந்த பெனிஃபிட்ஸ்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவன்.
இப்போ அதுல ஏதாவது அவனுக்கு ரூல் சொல்லியிருக்கா? இப்ப நமக்கு பெருமாளை தான் சேவிக்கணும்னு சொன்னது போல அவனுக்கு ஏதாவது ரூல் சொல்லியிருக்கா அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் சொல்லியிருக்கு. என்னன்னா, யத் பாவம் தத் பவதி. இவன் எதை நினைக்கிறானோ, எதை தியானம் பண்றானோ, எதை உபாசிக்கிறானோ அதுவாகவே ஆவான். இப்போ நல்ல கோபக்கார தெய்வத்தை இவன் உபாசனை பண்ணினா இவனுக்கும் கோபம் தலைக்கு மேல வரும். இப்போ இந்த காளி அந்த மாதிரி சம்ஹார தேவதைகள்லாம் இருக்க பாருங்க, அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் உபாசிக்கிறவன் எல்லாம் படத்துல எல்லாம் பார்த்தோமானா அவனே வந்து பார்த்தா பயப்படுற மாதிரி கண்ணையெல்லாம் உருட்டுண்டு நாக்கு எல்லாம் நீட்டிண்டு ஒரு கர்ஜனை பண்ணினானா கூட இருக்கிறவெல்லாம் பயந்துருவா. அந்த மாதிரி ஒரு கோபமான உருவம் இவனுக்கும் வந்துடும். அது எப்படி வர்றதுன்னா, அந்த கோபமே வடிவெடுத்த தேவதையை உபாசனை பண்ணி பண்ணி அந்த கோபம் இவனுக்கு வந்துடுறது. சரி, பிரம்மாவாட்டமா ஒரு சோம்பேறி தெய்வம் இருக்கான், தன் கையில இருக்கிற புஸ்தகத்தையே கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை தியானம் பண்ணா என்ன கிடைக்கும்? அவனை மாதிரி தூக்கம், சோம்பேறித்தனம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இவனுக்கும். அந்த மாதிரி நீ எந்த தேவத்தையை உபாசனம் பண்றையோ அந்த தேவதையினுடையதான ஒரு அம்சம் உனக்கு வந்துடும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் இந்த சில பேர்லாம் ஏதேதோ சின்ன சின்ன தெய்வங்கள், பேர் கேள்விப்படாத தெய்வங்களா இருக்கும் சாஸ்திரத்திலையும் வேதத்திலையும், அதெல்லாம் உபாசனை பண்ணி குறி சொல்றா, வரன் சொல்றா, அவ சொன்னா பழிக்கிறதுன்னு எல்லாம் சொல்றாளே, அவெல்லாம் அந்தந்த தெய்வத்தையே வழிபட்டு 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 அதனுடைய ஒரு அம்சம், ஒரு சக்தி அவ பண்ற பூஜையினால இவ கிட்ட வரும். அதனால வந்து அவ சொல்றது பழிக்கிறதுன்னு போறா எல்லாம். ஆனா அவளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல அதுவே அவளை திருப்பி அடிச்சு அவளை செயல்படாத கூடாத பண்ணிடும். அதனால அதெல்லாம் தகாது. ஒரு நல்லவனுக்கு, ஒரு பிராமணனுக்கு அது தகாதுன்னு சாஸ்திரம் நிஷேதிக்கிறது. பிராமணனானவன் மோட்சத்துல மட்டுமே குறியுடையவனா இருக்கணும். ஊர்துவ லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய லோகமான வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் ஊர்துவ புன்றம்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கி இடப்படக்கூடிய புன்றம் திருமண் காப்பை மட்டுமே இடணும். திரியக் புன்றம்னு சொல்லக்கூடிய குறுக்கு பொட்டு எல்லாம் வச்சுக்க கூடாது. அவன் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனையே சேவிக்கணும், வேற யாரையும் சேவிக்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷைன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துல சாதிக்கிறார். இந்த மாதிரி நிறைய உண்டு. சரி, மத்தவா கதை என்னன்னா, யத்பாவம் தத்பவதி. எதை வந்து அவன் உபாசனை பண்றானோ, எதை பூஜை பண்றானோ அதனுடைய சக்தி ஒரு அம்சம் இவனுக்கு வந்துடுறது, அதாவே மாறிடுறான் இவன். அந்த மாதிரி பெருமாளை மட்டுமே தியானம் பண்ணிட்டு பெருமாளிடத்திலேயே பக்தி உடையவனா இருந்தபடினாலே பிரம்மா பெருமாளாட்டம் சாத்விகனா, பெருமாளுடைய ஞானத்துல ஒரு பங்கு இவனுக்கு வந்துடுத்து. இனிமேல் என்னென்ன நடக்க போறது அப்படின்னு பெருமாள் சொல்லி இவன் கேட்க வேண்டி இருக்க, இவனே பெருமாள் கிட்ட சொல்றான். அப்ப பெருமாள் மனசுல இருக்கிறதெல்லாம் இவனுக்கு தானா தெரியுது. இப்படிதான் பகவானை உபாசித்து பகவானுடைய அனுகிரகத்திலே ஒரு பங்கை பெற்றான் பிரம்மா. இது ஒரு உதாரணம். எல்லா தேவர்களும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்தியிலே ஒரு பங்கினாலதான் அவ தேவதைகளா இருக்கா. அவளை பிரார்த்திச்சுண்டு வரம் கேட்டா அந்த வரம் கிடைக்கிறது. அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச சக்தியும் நாராயணன் கொடுத்தது அப்படின்னு பல முறை வைஷ்ணவா நாம சொல்லிட்டு இருக்கோமே. அதுக்கு என்ன ஆதாரம்னா, ஒரு உதாரணம் இந்த பிரம்மாவினுடையதான சரித்திரம். தான் யாருன்னே தெரியாம இருந்த பிரம்மா பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பெருமாளுடைய அம்சத்துல ஒரு அம்சத்தை கொண்டு ஒரு தேவதையா இருந்துட்டு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பிரார்த்திச்சு அவன் வரம் கொடுத்தாலும் பழிக்கிறது. ஆனால் அந்த வரத்தினால தனக்கே ஒரு ஆபத்து வரும்னு கூட தெரியாத அளவுக்கு மூடர்கள் வாழலாம். இப்ப ராவணனுக்கு வடம் கொடுக்க போனா அப்பவும் பெருமாள் குழந்தையாட்டம் மடியில படுத்துண்டு தடுக்கவே தான் பிரம்மா கொஞ்சம் உஷாரானான். இல்லைன்னா அந்த க்ஷணமே ராவணன் பிரம்மா கதையை முடிச்சிருப்பான். இந்த மாதிரி ஏதோ சக்தி இருக்குன்னா அந்த சக்தினால மற்றவாளுக்கு உதவி பண்ணலாம், தப்பில்லை. தனக்கே ஆபத்து வரும்படியா முடிச்சுக்க கூடாது. அந்த மாதிரி தனக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் எல்லோருடைய ஆபத்தையும் களையக்கூடியவனே பரம்பொருள், அவனே ஸ்ரீமன் நாராயணன். இது எப்படின்னா, ஒருத்தன் அப்படியே புதக்குழியில சிக்கின்றான், கால் உள்ள போச்சு, இடுப்பு உள்ள போச்சு, மாறு உள்ள போச்சு, அப்படியே கழுத்து மட்டும் சேத்துக்கு மேல நிக்கிறது, ரெண்டு கையை தூக்கி காப்பாத்துங்கோன்னு கத்தினான். அப்ப திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து அந்த கரையில நிறுந்துட்டு இந்த புதக்குழி சேத்துல மாட்டின்றவனை கை பிடிச்சு அப்படியே மேல இழுத்து போடலான்னு வீராவேசமா கையை வச்சான். வச்சு இழுத்த வேகத்துல இவனும் அவனோட சேர்ந்து உள்ள தொப்பாருன்னு விழுந்தான். இவன் வெயிட் தாங்க முடியாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செகண்ட்ல சேத்துக்குள்ள போய் செத்து போயிட்டான். இதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கலாம்? காப்பாத்தாமையே இருந்திருக்கலாம். அதுவே இன்னொருத்தன் வந்தான், நல்ல பலசாலியா திடகாத்திரமா இருக்கான். அவன் வந்தான், அப்படியே உட்கார்ந்தான், என் கையை பிடிச்சிட்டு மேலே ஏறி வாடான்னு இழுத்து போட்டான். ஒரு செகண்ட்ல உள்ள இருக்கிறவன் மேல வந்து விழுந்துட்டான். இவனும் சேஃப், அவனும் சேஃப். இப்போ முதல்ல சொன்ன கதை தான் பெருமாளை தவிர இருக்கக்கூடிய மற்ற தேவதாந்திரங்கள். ஏன்னா தன்னையே காப்பாத்திக்க முடியல. இது யாருக்கு வரம் கொடுக்கறதோ அவனே இதன் தலையில கையை வைக்கிறதுக்கு வரான். அப்போ இது தன்னையே காப்பாற்ற முடியாத போது மற்றவாள் எங்க காப்பாற்ற போறது? அத்தை நம்பினால் அதோட சேர்ந்து இவனும் பதக்குழியில மாட்டிக்க வேண்டியதுதான். இப்ப ரெண்டாவதா வந்தது பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அவன் அச்சுதன்னு பேர் அவனுக்கு. அப்படின்னா தான் நழுவாதவன்,
தன் திருவடிகளை பற்றினவர்களையும் நழுவ விடாதவன். இவன் ஸ்திரமா நின்று இருக்கான், இவன் அந்த புதக்குழியில மாட்டிக்க மாட்டான். அத்தனை ஆரோக்கியமானவன், அத்தனை திடகாத்திரமானவன் இவன். இவன் அப்படியே வந்து என் காலை பிடிச்சிட்டு மேலவா, கையை பிடிச்சிட்டு மேலவா, இல்லை அங்கவஸ்திரத்தை போடுறேன் அதை பிடிச்சிட்டு மேலவான்னு போட்டு அப்படி கல் மாதிரி நிக்கிறான், ஆணிடு சாப்பில நிக்கிறான் பெருமாள். அவன் சர்வசாதாரணமா இவனை பிடிச்சி ஏறி மேல வந்துடுறான். எப்படி ஓணாம் பள்ளி இதெல்லாம் அப்படியே கொடியை பிடிச்சிட்டு அப்படியே மர உச்சானுகளை வரைக்கும் ஏறுறதோ அந்த மாதிரி சர்வசாதாரணமா ஏறுறான். ஒரு ஓனானோ பள்ளியோ அப்படியே கீழே இருந்து ஏறுறதுன்னா மரம் அப்படியே வழிக்கு விழுந்துடுறதா, ஆடுறதா ஒண்ணும் இல்லையே, அது பாட்டு கல்லு மாதிரி நிக்கிறது, இது பாட்டுக்கு ஏறி மேல போறது. அந்த மாதிரி தான் நழுவாமல் எத்தனை பேர் தன்னை பிடிச்சுட்டு மேலே ஏறணும்னு பார்த்தாலும் அவளையெல்லாம் புதக்குழியில இருந்து தூக்கி விடக்கூடியதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் எதுன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். இப்படி பல பிரகரணங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல புராண இதிகாசங்கள்ல நமக்கெல்லாம் தெளிவா சொல்லப்படுறது. இதுக்கு மேல பகவான் தான் பரதத்துவம் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சி தேவைப்படாத அளவுக்கு நிறைய தெரியுது நமக்கு. இப்படி பிரம்மா தெளிவா பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டான். இப்ப பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றது, பாசுரம் சொல்றது, வேதம் கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். தனக்கு பிடிச்ச ரீதியில பிரம்மா தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டான். இங்க ஒண்ணு யோசிக்கணும். இப்ப பிரம்மா 4 வட்டில் வச்சுட்டு அர்க்கியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமின்னு திருவாராதனம் பண்ணணும்னு பெருமாள் எதிர்பார்க்கல. விசேஷமா வடை பாயாசம்னு தலிகை பண்ணி கண்டரோல பண்ணணும்னு பெருமாள் எதிர்பார்க்கல. சக்கர பொங்கல்லாம் பண்ணணும்னு பெருமாள் எதிர்பார்க்கல. நிறைய புஷ்பங்கள் மாலையெல்லாம் சமர்ப்பிக்கணும், திருவாபரணம் பொன்னும் பொருளும் இழைத்து ஆராதனை பண்ணணும்னு பெருமாள் எதிர்பார்க்கல. பெருமாள் எதிர்பார்த்தது ஸ்தோத்திரத்தை. ஸ்தோத்திரம் பண்ணினா சந்தோஷம். அதனால பெருமாளுக்கு ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே விருப்பமுடையவன் அர்த்தம். அதனால திருமஞ்சனமோ திருவாராதனமோ தலிகை சமர்ப்பிக்கிறதோ வேண்டாம்னு சொல்லல. அதை விட முக்கியம் பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றது. நாம சொல்லக்கூடிய ஒரு வேத மந்திரமோ, நாம பண்ணக்கூடிய ஒரு மந்திர ஜபமோ, நாம சொல்லக்கூடிய ஒரு பாசுரமோ, நாம சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமோ தான் பெருமாளுக்கு உகப்பு. வெறும் தீர்த்தத்தை வச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி ஒரு பாசுரமோ ஸ்தோத்திரமோ சொன்னாலும் பெருமாள் அதை ரொம்ப போகமா ஏத்துப்பான். வடா பாயாசத்தோட கல்யாண தலிகையே பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி ஒரே ஒரு வார்த்தையும் சொல்லாம மௌனமா ஒரு ஆர்த்தி பண்ணா பெருமாள் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதனால பெருமாளுக்கு தேவையானது ஸ்தோத்திரம் அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கணும். இதை நன்னா உணர்ந்தவாளானபடினால யார் தபஸ் பண்ணாலும் பெருமாளை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி விடுறா. இப்ப பெருமாள் சந்தோஷப்பட்டு என்ன வேணும் உனக்குன்னு கேட்கிறார். இல்ல இது நாள் வரைக்கும் நான் யாரு, என்ன படைச்சவா யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்தேன், இப்ப தெரிஞ்சு போயிடுத்து, ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு நீதான் தெய்வம்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால என்னுடைய தெய்வத்தை நான் தினந்தோறும் ஆராதனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னுடைய ஒரு விக்கிரகம் வேணும் கொடுன்னு கேட்டான் பிரம்மா. இப்ப நாம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. சாலகிராம பெருமாளோ விக்கிரகமூர்த்தியோ ஏதோ ஒரு விதத்துல பெருமாள் ஆராதனம் பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரம்மா தனக்கு தெய்வம் இவன் தான் தெரிஞ்சுட்டான். அந்த தெய்வத்தை ஆராதனம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த விக்கிரகத்துக்கு எங்க போறது அவன்? அதனால பெருமாளே உன்னுடைய விக்கிரகம் எனக்கு வேணும், நீ கூடுன்னு கேட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், அப்படியே ஆறுதுன்னு சொல்லி திரும்பவும் படுத்துட்டார். படுத்துட்டு அவர் பாட்டுக்கு திருப்பார்கடல்ல ஸ்ரீராப்திநாதனா எழுந்தருளி இருக்க. பிரம்மா தானா அவனுடைய லோகமான சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தான். சேர்ந்து பெருமாள் விக்கிரகம் தரேன்னு சொன்னாரே அப்படின்னு அப்படி பெருமாள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி பாக்குறான். எங்க பாக்கணும்? கீழே பாக்கணும். ஏன்னா பெருமாளுடைய தொப்புள்ள இருந்து வரக்கூடிய தாமரை தான் இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிற லோகத்துக்கு சத்தியலோகம் அலைஸ் பிரம்மலோகம்னு பேரு. அப்படி குனிஞ்சு பார்த்தான். அந்த தாமரையினுடைய தண்டு எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, தபஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, இவன் கண்ணுக்கு பெருமாள் தெரிஞ்சுட்டாரோ இல்லையோ, இனி பெருமாள் இவன் கண்ணுக்கு தெரியவர். இப்ப குனிஞ்சு பார்த்த போது தாமரை தெரியறது, தாமரை தண்டு தெரியறது, தொப்புள் தெரியறது, பெருமாள் தெரியறான். அங்க இருந்து தியானம் பண்றான். பெருமாளே உன்னுடைய விக்கிரகத்தை எனக்கு தரேன்னு சொன்னீங்கன்னா இதோ தந்துட்டே இருக்கேன்டாப்பா அப்படின்னார் பெருமாள். பெருமாளுடைய திருப்பார்கடல்ல இருந்து அங்க படுத்துட்டு இருக்கிற பெருமாள் மாதிரியே டிட்டோவா ஒரு விக்கிரகம் கருங்கல் சிலை அப்படி பார்க்கடல்ல இருந்து எழுந்து ஆகாசத்துல மிதந்துட்டு வர்றது. மேல எங்க வருது? பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்கு பிரம்மா கிட்டக்க வருது. அந்த பகவான் பிரம்மாக்கு முன்னால நின்னான். பார்க்கடல்ல இருந்து வந்த மூல விக்கிரகம் அப்படியே காத்துல மிதந்துட்டே உசர போய் பிரம்மாக்கு முன்னால போய் நின்னுது. பிரம்மா ரொம்ப புலகாங்கித்தனா, நான் ஒரு விக்கிரகம் கேட்டேன், இவ்வளவு பெரிய விக்கிரகமா, இவ்வளவு அழகான விக்கிரகமா, இவ்வளவு தேஜஸோட ஒளி வீசக்கூடிய விக்கிரகமா, பார்த்தாலே பெருமாளை நேர சேவிக்கும்படியான இவ்வளவு தீட்சண்யமான ஒரு விக்கிரகமான பிரம்மா கண்ண கலங்கிட்டான். உட்கார்ந்து இருந்த பிரம்மாவுக்கு கையம் ஓடல, காலம் ஓடல. தாமரையில இருந்து எழுந்துட்டான். கீழே விழுந்து சேவிக்க ஆரம்பித்தான். பிரதட்சணம் பண்றான் அந்த விக்கிரகத்தை. இப்போ அந்த விக்கிரகத்துல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் கண்ணை திறந்து பார்த்து பிரம்மாவுக்கு பேசுறார். ஹே பிரம்மா, பிரம்மதேவா, நீ ஆசைப்பட்டபடி நான் உனக்கு விக்கிரகமா வந்துட்டேன். நீ என்ன ஸ்தோத்திரம் பண்றச்ச ஜெகநாத அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணியோன்னு
அதனால ஜெகநாதன் அப்படின்ற பேரோடையே நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஜெகநாதன் பேரு. என்ன நீ ஆசைப்பட்டபடி ஆராதனை பண்ணிண்டவா, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு நான் பெருமாள். இங்க ஆழ்வாருடைய பாசுரத்தை நினைச்சுக்கணும். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர். தன் பக்தர்கள் என்ன பேர் வைக்கிறாளோ அதுதான் பேராம் பெருமாளுக்கு. ஜனங்களே இத பாருங்க, இதெல்லாம் தான் எனக்கான பேரு. இந்த லிஸ்ட்ல ஒரு பேரை வச்சாதான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அப்படி சொல்றது இல்லையா பெருமாள். நம்ம என்ன பேரை கொடுக்கறோமோ அதை வாங்கிக்கிறான். இப்ப நாமளாவது ஸ்ரீ வைஷ்ணவா, சாஸ்திரம் தெரிஞ்சவா, பெருமாளுக்கு புராண இதிகாசங்கள்ல சொன்ன பேரை எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பாமர மக்கள் ஒண்ணுமே தெரியாம இருப்பா, அவள்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிறா பெருமாளுக்கு. ஆனா பார்த்தா பெருமாள் ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்தை அர்ச்சகர் வந்து பாஞ்சராத்திர ஆகமப்படி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி அங்க திருவாராதனை பண்ணிட்டு இருக்கார், தீர்த்தம் வாங்கிக்கிறா. ஒரு வைகானச ஆகமத்தின்படி ஒரு அர்ச்சக சுவாமி வந்து வைகானச ரீதியில பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு வேத மந்திரங்களை கொண்டு ஆராதனை பண்றார், வாங்கிக்கிறா. ஆனா பெருமாள் பேர்லாம் நாம கேள்விப்பட்ட பேராவே இருக்காது. இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர், சாத்தூர், மதுரை அந்த பக்கம்லாம் போனோம்னா கிராமங்கள்ல ஒண்டி புலி பெருமாள் அப்படின்னுவா. எங்கேயான கேள்விப்பட்டிருக்கோமா ஒண்டி புலி பெருமாள் அப்படின்னு? ஆனா பெருமாள் அவர் சங்க சக்கரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார், மார்புல தாயார் இருக்கா, உற்சவம் எல்லாம் நடக்கிறது, வைகுண்ட ஏகாதசி நடக்கிறது, சமாஷ்ணம் பண்ணிட்டு பாஞ்சராத்திர அர்ச்சக சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். என்ன பேருன்னா, அப்படியே வயல்வெளிகளுக்கு நடுவே ஒரே ஒரு புளிய மரம் மட்டும் ஒண்டியா நிக்கிறது, ஒண்டியா நிக்கிற புளிய மரம். அதுக்கு கீழே பெருமாளுக்கு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டியிருக்கா. ஒண்டி புலிக்கு கீழே நிக்கிற பெருமாள் ஒண்டி புலி பெருமாள்னு பேர் வச்சுட்டான் இவன். அந்த பெருமாளோடு அந்த பேரோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான் ஏத்துண்டு. இது என்னடா பேர் இது, ஒண்டி புலி நொண்டி புலின்னு, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு பெருமாள் பரிகாசம் பண்ணி அதை தவிர்ப்பது இல்லை. அவனுடைய பக்தியைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். அங்கே ஸ்ரீபூமி நீலா சமேத ஒண்டி புலி பரபிரம்மனே நமஹா அப்படின்னு சொன்னாலும் பெருமாள் அதை ஏத்துக்கிறான் மகிழ்ந்து. இது என்னடா பேர் இதுன்னு பரிகாசம் பண்றது இல்ல பெருமாள். அந்த மாதிரி தமருகந்ததே பேர் மற்ற பேர், நீ என்ன பேர் வைக்கிறியோ அதோட வந்திருக்கேன். ஜெகநாதான்னு சொன்னியோன்னோ, ஜெகநாதன்ற பேரோட வந்திருக்கேன். தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. இப்போ நமக்கு பெருமாள் வந்து நிருசிம்மாவதாரம் பண்ணார், ராமாவதாரம் பண்ணார், கிருஷ்ணாவதாரம் பண்ணார்னு இத்தனை சொல்றா. நிருசிம்மன்னா சிங்க முகத்தோட இருப்பான், ராமன்னா வில்ல வச்சுட்டு இருப்பான், கண்ணன்னா புல்லாங்குழலோட இருப்பான்னு இத்தனை பெருமாளை சேவிச்சிருக்கோம் நாம. அதனால யாருக்கு எந்த பெருமாள் பிடிக்கும்னா, இப்ப அடியனுக்கு ராகவன் பிடிக்கும், அடியனுக்கு திருவேங்கடமுடியான் பிடிக்கும்னு ஒரு பெருமாளை சொல்றேன். நமக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்கு, இத்தனை சாய்ஸ் இருக்கு. காதால கேட்டிருக்கோம், கண்ணால பார்த்திருக்கோம். நிருசிம்மன்லயே 9 நிருசிம்மன் சேவிக்கிறோம் கோபுலத்துல. 9 நிருசிம்மன்ல யார் பிடிக்கும்னாலும் மாலோலன்னு சொல்ல முடியும் நம்மளால. ஆனா பிரம்மா அவன் தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சின்றதே ஜஸ்ட் இப்போதான். அது எப்படி இருக்கும்னா, திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்க அப்படிதான் இருக்கும். அவனுக்கு நின்றுட்டு இருக்கிற பெருமாளை தெரியாது, உட்கார்ந்து இருக்கிற பெருமாளை தெரியாது, யோகம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாளை தெரியாது, உலகளந்த பெருமாளை தெரியாது, எதுவும் தெரியாது அவனுக்கு. இதுவே நிருசிம்மனா பெருமாள் வந்தா முதல் கேள்வி நீ யாருன்னு கேட்பான். அவன் நானும் பகவான் தான் சொன்னாதான் இவனுக்கு தெரியும். அப்போ தமர் தன்னை சேர்ந்தவர், இவனுடைய அடியவனா இருக்கக்கூடிய பாகவதன் தற்போதைக்கு பிரம்மா ஒருத்தன் தான். அவன் உகந்தது, அவனுக்கு பிடிச்சது எந்த ரூபம் தெரியுமா? அப்படி தாமரத்தண்டை பார்த்துட்டே வரைச்ச திருப்பார் கடல் அழகா படுத்துட்டு இருந்தானே ஒரு திவ்ய புருஷன், அந்த ரூபம் தான் அவன் உகந்த ரூபம். அதுதான் அவனுக்கு பிடிச்சது. அவனுக்கு அதுதான் பிடிச்சதுன்றதுனால அதை அப்படியே மோல்டு பண்ணி ஒரு விக்கிரகமா பண்ண மாதிரி திருப்பார்கடல் பெருமாளையே ஒரு ஜெராக்ஸ் எடுத்தாப்பல, ஒரு சித்திரம் வரைஞ்சாப்பல ஒரு பெருமாள் வந்துட்டார். இப்போ உருவமோ அவனுக்கு பிடிச்ச உருவம், உனக்கு எதை பிடிக்கிறதோ அந்த உருவத்தை ஆராதனை பண்ணு. இப்ப அப்பாவுக்கு ராமன் பிடிச்சா ராமன் திருவாராதனை பண்ணிட்டோம், பிள்ளைக்கு கண்ணன் பிடிச்சா கண்ணன் திருவாராதனை பண்ணிட்டோம், தாத்தா நிருசிம்மன திருவாராதனை பண்ணிருப்பார், தப்பே இல்லை, எல்லாம் பெருமாள் தானே. அதனால பிரம்மா வந்து திருப்பார்கடல் பெருமாளை உகந்ததுனால அந்த பெருமாளே விக்கிரகமா வந்துட்டார். இவன் ஜெகநாதான்னு முதல் பேர் சொன்னதுனால அந்த பேரையே வச்சுட்டு நான் தான் ஜெகநாதன் வேற சொல்லிட்டார். அவர் யாருன்னா, சாட்சாத் இப்போ நாம பெரிய கோவில்ல வடதிருக்காவிரிக்கும் தென் திருக்காவிரிக்கும் நடுவிலே சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவிரி புலினம்னு சொல்லக்கூடிய காவிரி மணல் மேட்டுல சேவை சாதிக்கக்கூடிய பிரணவாகார விமானத்துக்கு கீழே படுத்திருக்கிற சுவாமி ஸ்ரீரங்கநாதன் தான் அந்த ஜெகநாதன். பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சத்தியலோகத்துக்கு திருப்பார்கடல்ல இருந்து அர்ச்சாவதாரமா பிரம்மா கொடுத்த பேரோட வந்த பெருமாள். பல வருஷ காலம் பிரம்மா அவன் ஆராதனை பண்ணிட்டே இருந்தான். அப்போ ராமருடைய குலத்து மூதாதையர்கள் ஒருத்தரான இக்ஷ்வாகு மகாராஜா பிரம்மாவினிடத்துல தபஸ் பண்ணி வரம் பெற்று என்ன வேணும்னு கேட்டா, நீங்க திருவாராதனம் பண்ற ஜெகநாதனை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க பிரம்மா இக்ஷ்வாகுவுக்கு கொடுத்து, இக்ஷ்வாகு தன்னுடைய அரண்மனையில அயோத்தியில வச்சு ஆராதனை பண்ணிட்டு வந்தார் பல காலம். அவளை வழி வழியா தசரதர் ஆராதனம் பண்ணி, பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால ராமன் ஆராதனம் பண்ணி, சீதா ஆராதனம் பண்ணி, கடைசியா அந்த விக்கிரகம்
ராமச்சந்திரனாலே ஸ்ரீராமனாலே விபீஷணனுக்கு வழங்கப்பட்டு விபீஷணனாலே காவேரி மத்தியிலே ஸ்ரீரங்கத்திலே பிரணவாகார விமானத்துக்கு கீழே பள்ளி கொண்டு நம்மையெல்லாம் தன்னுடைய கண்ணழகாலே வசீகரித்து ஆட்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் சொல்லக்கூடிய அழகிய மணவாளன், கண்ணழகர், எழிலழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், வாயழகர் அப்படின்னு எல்லாம் ஆண்டாள் அனுபவித்த பெருமாளுடைய காலில இருந்து தலை வரைக்கும் எல்லாம் அழகுதான். பெருமாளிடத்துல இது ஒண்ணு மட்டும் அழகா இருக்காதுன்னு ஏதான ஒண்ணு யாரான சொல்ல முடியுமோ? அத்தனை அழகு அந்த பெருமாள். அவன்தான் ஸ்ரீரங்கநாதன், அவன்தான் ஜெகநாதன், பிரம்மாவுக்காக வந்த பெருமாள். இப்படி வந்த பெருமாளை, அந்த ஜெகநாதனை, பின்னால ஸ்ரீரங்கநாதன் ஆக போறவனை பிரம்மா தொடர்ந்து தியானம் பண்ணி திருவாராதனம் பண்ணிட்டு வரான் தன்னுடைய கையாலே. ஆராதனம் பண்ணி என்னென்ன பிரார்த்திச்சிருந்தானோ அந்த இதெல்லாம் வரமா வாங்கினான் பிரம்மா. இப்படி முதல்ல வந்த அர்ச்சாவதார பெருமாளான அந்த ஜெகநாதனை, பின்னாலே ஸ்ரீரங்கநாதனாக ஆனவனை நான் ஒரு நாள் உலகத்துல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் பத்தி சொல்லிட்டு வரச்ச, காவிரி தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்றச்ச, காவிரி கரையில படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதன் அப்படின்னு அவனை பத்தின பிரபாவத்தையும், நாட்டிதன் அப்படின்னு ஒரு பக்தனுக்கு நான் சொன்னேன். அதை திரும்பவும் உனக்கு சொல்றேன் தேவி. யாருக்கு சொல்றான்? இப்போ ருத்ரன் பார்வதிக்கு சொல்றான். அதே மாதிரி அந்த ஸ்ரீரங்கத்துக்கு சமானமான பெருமையுடைய, அந்த ஸ்ரீரங்கத்தை விட ஒரு படி மேல பெருமையுடைய தோதாதிரின்னு சொல்லக்கூடிய வானமாமலையினுடைய கதையையும் பெருமாள் மேல இருக்கக்கூடிய பக்தியினால நீ ஆசையா கேட்கிற, அதனால நான் உனக்கு ஆசையா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல இன்னொரு ரகசியத்தையும் சொல்றேன் கேளு உனக்கு. கிருஷ்ணாவதாரத்தப்போ கண்ணன் அப்படியே வந்து யாதவ பசங்களோட, கோபாலர்களோட, பசுக்களோட அப்படியே சுத்தி விளையாடிட்டு தெரிஞ்சுட்டு வந்தான். வந்த போது வித்தியாசமா ஒருத்தான் அவன் கண்ணில் பட்டான். கண்ணன் அவனை பார்த்தான். அவன் பேர் என்னன்னா கண்டாசுரன் பேர் அவனுக்கு. கண்ணன் குழந்தையா இருக்கிற கண்ணன், பசங்களோட விளையாடிட்டு இருந்த கண்ணன் பசங்கள விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் தனியா வந்தான். அவன் முன்னாடி வந்து அவனை கேட்கறான், நீ யார்? ஏன் இப்படி காதுல மணி கட்டிட்டு சுத்தின்னு இருக்க? நீ அப்படியே வந்தாலே காதுல வந்து நீ ஆடுறச்ச, நீ திரும்புறச்செல்லாம் மணி அடிக்கிறதே தானாவே. மனுஷன் தலையாட்டாம இருக்க முடியுமா? திரும்பி பார்க்காம இருக்க முடியுமா? குனியாம நிபுறாம இருக்க முடியுமா? இப்படி நீ என்ன பண்ணாலும் மணி அடிக்கிறது. மணி அடிக்கிறதுனா பெருமாளுக்கு திருவாராதனம் ஆறுது, தலைகம் சாருதுன்னு அர்த்தம். நாங்க அந்த மாதிரி என்னடா சம்பந்தமே இல்லாம அகாலத்துல மணி அடிக்கிறதுன்னு பார்த்தா நீ வந்துட்டு இருக்க, என்ன கன்றாவி இது? என்னமோ இந்த கோணைஸ்காரன் சோம்பப்படிக்காரெல்லாம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வரான் வழியில. என்னத்துக்கிட்ட இப்படி மணி அடிச்சுட்டு வரேன், நீ யாருன்னு கேட்டான் கண்ணன். அதற்கு கண்டாகர்ணன் சொல்லக்கூடிய அந்த கண்டாசுரன் சொல்றான், நான் பெரிய சிவபக்தன், சிவன் தான் எனக்கு தெய்வம், அவருடைய பெருமை புகழ்களையே கேட்கக்கூடியவன், சிவனுடையதான புகழை, பெருமையை, சிவநாமத்தை கேட்கக்கூடிய என்னுடைய காதாலே எனக்கு எதிரியான விஷ்ணுவினுடைய பெயரை, பகவான் நாராயணன் சொல்லக்கூடியவனுடைய பெயரை நான் கேட்கக்கூடாது. சிவநாமத்தை மட்டுமே கேட்கணும். ஆனா என்னன்னு தெரியல, இந்த ஊர்ல யார பாரு கிருஷ்ணா, வாசுதேவா, கோவிந்தா, நாராயணன்னு சொல்றா. அது எனக்கு பிடிக்கல. எனக்கு அது என் காதல விழாம இருக்கிறதுக்காக 2 காதலையும் மணி கட்டின்னு இருக்கேன். அப்படி யாரான ஏதான சொல்றான்னா அப்போ லேசா தலையாட்டுவேன், மணி டங் டங்கு அடிக்கும். அந்த மணி சத்தம் என் காதல விழுமே தவிர அவ சொல்றது என் காதல விழாது. அப்படி பரம விரோதியான விஷ்ணுவினுடைய கதைய, அவன் பேரை என் காதால கேட்க கூடாதுன்றதுக்காகவே மணி கட்டின்னு சுத்தின்னு இருக்கேன். எனக்கு விருப்பம் இல்லாத ஒளி என் காதல உழவானா, அதுக்கு நான் மணி சத்தத்தை கேட்டுட்டு போயிடுறேன். சரி, இந்த மாதிரி எங்க போயிட்டு இருக்கேன்னா, இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போறேன்னா. போய் என்னடா பண்ண போறேன்னா, புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடி மோட்சத்துக்கு போக போறேன்னா. அப்படியா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னு இந்த குழந்தை கண்ணன் பேசுறது. விஷ்ணுவை இகழறவன் யாரோ, விஷ்ணு பக்தர்களை இகழறவன் யாரோ, அவன் நரகத்துக்கு தான் போவான். அது சாஸ்திரம் சொல்றது, நன்னா தெரிஞ்சுக்கோ. பெருமாளையும் தூஷணம் பண்ணக்கூடாது, பெருமாளுடைய அடியவர்களான பாகவதாலையும் தூஷணம் பண்ணக்கூடாது. அதனால நீ என்ன இகழாதே, என்னுடைய பக்தர்களையும் இகழாதே. நீ பக்தி கொண்டிருக்கிற சிவன் ஒரு தெய்வம், அந்த சிவன் என்னுடைய பக்தன் மட்டுமல்ல, என்னுடைய பக்தர்களுக்கு பக்தனாக இருக்கிறான் அவன். நீ என்னுடைய பக்தர்களுக்கு பக்தனாக இருக்கிற சிவனுடைய பக்தன், என்னல இருந்து 4வது கேடர்ல இருக்க நீ கீழே இப்போ. அதனால போனா போறது, என்னுடைய பக்தனுக்கு பக்தனுக்கு பக்தன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீ என்ன வரம் கேட்டாலும் தரேன், கேட்டு வாங்கிட்டு போன்னு நான் கண்ணன். இதுல ஒரு சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கணும். கண்ணனுடைய பக்தர்கள் யாருன்னா, இங்க ஸ்வேதத்வீப வாசிகளான சனத்குமாராதிகளான 4 யோகியர்கள். இவனுடைய பக்தனுக்கு பக்தன் அந்த ருத்ரன், அதாவது சனத்குமாராதிகளுடைய பக்தன். பெருமாளுக்கு பக்தன் சனத்குமாராள், அவளுக்கு பக்தன் ருத்ரன். அந்த ருத்ரனுக்கு பக்தனாக இருக்கக்கூடியவன் இந்த கட்டாகர்ணன்.
அதனால சம்பந்தத்தினால உனக்கு ஏதோ ஒண்ணு தரேன், கேட்டு வாங்கிட்டு போனான். இவனுக்கு குழப்பம், என்ன இது விஷ்ணுவினுடைய பெயர் காதல விடக்கூடாதுன்னு சொன்னா, என்ன தூஷிச்சுக்காதே, என்ன பழிச்சுக்காதே, என் பக்தர்களை பழிச்சுக்காதே, என் பக்தனுக்கு பக்தனா இருக்கிறான் சிவன் எல்லாம் சொல்றது இந்த குழந்தை குழப்பமா இருக்க, இது சின்ன குழந்தை, இதுக்கு என்ன தெரியும், இது பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கு அப்படின்னா. இருந்தாலும் பேசுறான், ஹே சின்ன குழந்தைய, ஏதோ சின்ன பையன்னு பேசாம இருக்கேன் நான். என் முன்னால நின்னு பேசக்கூடிய தைரியம் யாருக்கும் கிடையாது. என் முன்னால நின்னு வாதம் பண்ணி விஷயத்த சொல்லக்கூடியதான ஞானம் யாருக்கும் கிடையாது. இந்திரன் மகா பலசாலியா இருந்தாலும் நேர்ல என்னை பார்த்து பேசி என்னோட கூட நேருக்கு நேர் மோதக்கூடிய சக்தி இல்லாமல் என்னை பார்த்து ஓடி ஒளிந்தவன் இந்திரனே. அப்படி இருக்கிற போது ஒரு சின்ன எடப்பையன் குழந்தை, நீ என் முன்னால நின்று இவ்வளவு தைரியமா பேசுறியே, இது சுத்த வீரம். சின்ன குழந்தையா இருந்தாலும் எதிரில் நிக்கிறவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவன் முன்னாடி வந்து அசாதாரணமா பேசக்கூடியது ஒரு பெரிய வீரம். உன்னுடைய இந்த வீரத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். சரி குழந்தையா இருக்க, நன்னா பேசுற, பார்க்க அழகா லட்சணமா இருக்க, ஏதோ ஆசையா ஒரு வார்த்தை சொல்ற, உனக்கு என்ன வேணாலும் கேளு தரேன்னு சொல்லி, நான் இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கேன் தெரியுமா? புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் போய் தீர்த்தமாடி மோட்சம் போகணும்னு போயிட்டு இருக்கேன். ஹே குழந்தைய, உன்னால அந்த மோட்சத்தை கொடுக்க முடிஞ்சா நீ என்ன மோட்சத்துக்கு போக முடியா பண்ண அப்படின்னு விளையாட்டா நக்கலா அந்த குழந்தைகிட்ட கேட்கறான். இவனுக்கு ஒரு பக்கம் அந்த குழந்தை அது பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா சிவனால தர முடியாதது அதை தேடி அவன் இன்னும் ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கான். அதை நான் தரேன்றது இந்த குழந்தை, இதை நம்பர்தா வேண்டாமான்னு குழப்பமா வேற. சரி இப்படி சொல்றதேன்னு பரிகாசம் பண்ணிட்டு அப்படியே ஆசையும் பரிகாசமுமா கலந்து கூடன்னு கேட்கறான், என்ன மோட்சம் போக பண்ணேன்னு கேட்கறான் இவன். ஆனா ஒன்னும் ஏதோ சின்ன குழந்தை தெரியாம வாயை விட்டுடுத்துன்னு உன்னை மன்னிச்சு விட மாட்டேன், அதை மட்டும் என்ன புரிஞ்சுக்கோ, நான் மோசமானவன். ஏதோ குழந்தை சத்து பித்துன்னு உளறித்து போனா போறதுன்னு விளையாட்டா விட்டுட்டு போக மாட்டேன் இங்கிருந்து. சிவனை எல்லாம் கும்பிடாத, என்ன கும்பிடு மோட்சம் தரேன்னு சொன்னியோன்னு நீ கொடுத்தாலே ஆச்சு அப்படின்னு கண்ணன் தோல் அப்படியே ஸ்ட்ரைட்டா பிடிச்சுட்டான். எதிரில் இருக்கிற குழந்தைய அப்படி தோல்ல தட்டி இருக்க பிடிக்கிறது மாதிரி பிடிச்சுட்டான். இப்ப பெருமாள் கொஞ்சம் கூட பயப்படாம நடுக்கம் இல்லாம லேசா ஒரு புன்முறுவல் பூக்குறார், மந்தஸ்மிதம், லேசா சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, அவ்வளவுதானே, நீ என்ன தியானம் பண்ணாத, இப்போ நான் தான் மோட்சம் தரவன், என்னதான் தியானம் பண்ணணும், காரணம் து தியேயஹான்னு வேதம் சொல்றது, என்ன தியானம் பண்ணினாதான் மோட்சம். ஆனா நீ என்ன தியானம் பண்ணாத, நீ என்ன விட்டுடும், என்ன மறந்துடு. உன் முன்னாடி கண்ணன்னு ஒரு குழந்தை நிக்கிறது பேசுறது இது மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் மறந்துடு. நீ உன்னுடைய இஷ்ட தெய்வமான சிவனை தியானம் பண்ணு, நன்னா சிவன பக்தியோட தியானம் பண்ணு, நான் உனக்கு இங்கேயே இப்பவே மோட்சம் தரேன்னா பெருமாள் கண்ணன். உடனே கண்டாகரன் என்ன பண்ணா, எனக்கு விஷயம் புரிஞ்சு போயிடுத்து, சின்ன குழந்தை பேசாம மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடாம மோசமா இந்த மாமாவன்ட்ட வந்து மாட்டின்ட்டோமே, இவர் பார்த்தா ரொம்ப குரூரமான ரூபத்தோட இருக்காரு, நம்மள என்ன பண்ணிடுவாரோன்னு பயம் வந்துடுத்து உனக்கு. இப்ப என் வழியிலேயே வந்து என்னை ஏமாத்தி நீ பின்வாங்கலான்னு பாக்குற, கண்ணை மூடி நான் தியானம் பண்றச்ச ஓடி போயிடுவேன், உன்னை காப்பாத்திப்ப, நான் ஏமாந்து போயிடுவேன், தப்பிக்கலான்னு பாக்குறேன், அதனால உன்னை விடமாட்டேன்னு கையை பிடிச்சுட்டான். சரிடாப்பா, நீ கையை வேணாலும் பிடிச்சிக்கோ, என்னையே வேணாலும் சேர்த்து கட்டிக்கோ, மரத்துல வேணாலும் கட்டி வை, நான் சொன்ன காரியத்தை பண்ணுன்னு நான் கண்ணன். இவனுக்கு இருந்தாலும் நம்பிக்கை வராம கண்ணனுடைய ரெண்டு கையும் இருக பிடிச்சுட்டு சிவனை தியானம் பண்ணினான். சிவனுடைய மந்திரத்தை சொல்லி சிவனை தியானம் பண்ணினான். அப்படியே கண்ணை மூடி சிவனை தியானம் பண்ணா என்ன தெரியணும் இவனுக்கு? சிவன் தானே தெரியணும், ஒரு லிங்கமானம் தெரியணும் இல்லையோ. ஆனா இவன் கண்ணுக்கு திருப்பார்கடல் தெரியுது, க்ஷீராப்தி பார்க்கடல் தெரியுது. அதுக்கு நடுவுல சுத்தி ரத்தனங்களாலே பந்தல் போடப்பெற்ற, ரத்தனங்களாலே மண்டபங்களாலே இழைக்கப்பெற்ற ஸ்வேத தீபம்னு சொல்லக்கூடிய வெள்ளையான ஒரு தீவு தெரிகிறது. பெரிய திருப்பார்கடல். தீவுன்னா என்ன? கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தரை, பூமிக்கு தீவுன்னு சொல்றோம். நம்ம திருப்புலானில எல்லாம் பார்த்தோம்னா தெரியும், சமுத்திரத்துக்கு நடுவு தீவு தெரியும், பச்சை பசேல்ல செடி கொடிகளோட தீவு தெரியும். அந்த மாதிரி திருப்பார்கடலுக்கு நடுவே ஒரு தீவு. தீவு பொதுவா வெள்ளை பச்சையா தானே இருக்கும், மரம் செடி கொடிகளோட. ஆனா இந்த தீவு பால் கடல் தீவுன்றபடினால வெள்ளையா இருக்கு, பாலாட்டமா. அந்த தீவை சுத்தி நிறைய மண்டபங்கள்லாம் இருக்கு. அந்த மண்டபங்கள்லாம் அப்படியே ரத்தனங்களால இழைக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து கல்யாணத்து வாசல் எல்லாம் வாழை மரம் தோரணம் அதெல்லாம் கட்டுறாலும் அந்த மாதிரி ரத்தனங்களால அலங்கரிக்கப்பட்ட கம்பங்களோடு கூட ஆச்சரியமா இருக்கு ஒரு மண்டப மாட்டம். அந்த மண்டபத்துக்கு நடுவே நிறைய கற்பக மரங்கள்லாம் இருக்கு சுத்தி. அந்த கற்பக மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மரத்துக்கெல்லாம் இப்போ இந்த லைட் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்றாளே ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கிறச்ச, அந்த மாதிரி கற்பக மரங்களுக்கு நடுவே நிறைய ரத்தனங்கள் அப்படியே லைட் போட்ட மாதிரி ஒளிர்றது. ஒருவேளை அதையெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இவன் இந்த மாதிரி பண்றாளோ என்னமோ தெரியல. அதுக்கு நடுவுல ஆச்சரியமா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் அரவணை பாம்பு படுக்க இருக்கு. அதுக்கு மேல பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனா படுத்துட்டு இருக்கான். திருவடி மாட்டுல தாயார் பெருமாளுடைய காலை பிடிச்சு விட்டு இருக்கா.
ஒரு க்ஷணம் கண்ணை திறந்து பார்த்தான், தூக்கி வாரி போட்டது இவனுக்கு, இந்த கண்டாகர்ணனுக்கு. இது என்னடா ஆச்சரியம், நான் எத்தனையோ வருஷம் சிவபக்தனா சிவ தியானம் பண்ணிட்டு இருக்கேன், கண்ணை மூடி மந்திரம் சொன்னா எங்க சுவாமி தான் தெரியவார் எனக்கு, இப்போ எனக்கு பரம விரோதியான அந்த விஷ்ணு தெரியறானே, இது என்ன ஆச்சரியம். இதெல்லாம் இந்த குழந்தை கிட்ட பேசினா விட்டு, இந்த குழந்தைய பார்த்தா விட்டு தான் நடக்கிறது. இங்க என்ன நடக்கிறதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு. சரி, ஏதோ பிராந்தி விடக்கூடாது, நம்ம திரும்ப அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே உலுக்கி போட்டு திரும்ப கண்ணை மூடினா, திரும்ப சிவமந்திரம் சொல்லி சிவ தியானம் பண்ணினா, திரும்ப அதே திருப்பார்கடல், அதே பெருமாள் தெரிகிறா. 4 முறை பண்ணினா, 5 முறை பண்ணினா, 10 முறை பண்ணினா, திரும்ப திரும்ப பெருமாள் தெரிஞ்சாரே ஒழிய சிவன் தெரிந்த பாடில்லை. அப்புறம் கண்ணை திறந்து அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு பேசுறான். எப்போதும் சிவபக்தனா சிவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு இந்த மாயாவி சிறுவன், இந்த பையனுடைய குறும்பால பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற பெருமாள் கண்ணுக்கு தெரிகிறார். எந்த பெருமாளுடைய பேரை நான் காதுல கேட்க கூடாதுன்னு மணி கட்டிட்டு சுத்திட்டு இருக்கேனோ அந்த பரம விரோதியான பெருமாள் தெரிகிறான் அங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சரியத்தோட கூட குழந்தையா நின்று இருக்கிற கண்ணன் கையை பிடிச்சிட்டு பேசுறான் இவன். ஏ சின்ன பையா, ஏ குழந்தை, நீ பச்சை மண்ணுடா கண்ணா, உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் சொல்றேன் கேளு. நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மகாவிஷ்ணுவை இகழ்ந்துண்டு வரேன், திட்டிண்டு வரேன், வெச்சிண்டு வரேன். எனக்கு பரம விரோதியா, என்னால ஒரு க்ஷணமும் மரியாதையோட பக்தியோட நினைக்க பார்த்த முடியாதவனா இருக்கக்கூடிய விரோதியை என் கண்ணால இப்ப தியானத்துல பாக்குறேன். திருப்பார்கடல் தெரியறது, அதுக்கு நடுவுல வெள்ள தீவு தெரியறது, அதுக்கு நடுவுல கற்பக மரங்களுக்கு நடுவே ரத்தனங்கள் தெரியறது, அதுக்கு நடுவுல பாம்பு தெரியறது, பாம்புல படுத்துட்டு இருக்கான் அவன். எல்லோருக்கும் சுவாமி நான் தான்றது போல அப்படியே கம்பீரமா படுத்துட்டு இருக்கான். நீலமேக ஷியாமலன் அப்படின்னு மழை வர சமயத்துல மேகம் எப்படி இருக்குமோ அந்த நிழல்ல இருக்க அவனுடைய உடம்பு. ஆச்சரியமா காதுல மாட்டல் தொங்கல் எல்லாம் போட்டு இருக்கான். திருமேனியில நிறைய திருவாபரணங்கள் சாத்தின்னு இருக்கான். உடம்புல அப்படியே கமகமானு சந்தனம் பூசி வாசனை வீசுறது. அவன் மார்புல மகாலட்சுமின்னு அழகான ஒரு தேவத்தை உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் உடம்புல ஆச்சரியமான பட்டு வஸ்திரத்தை சாத்தின்னு இருக்கான். கால்ல ஆச்சரியமா வீரர்கள் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி கழல்னு சொல்லக்கூடிய சதங்க போட்டு இருக்கான். சிலம்பு அணிந்துட்டு இருக்கான். இடுப்புல ஒட்டியானம்னு சொல்லக்கூடிய காஞ்சி நூபுரம் எல்லாம் போட்டு இருக்கான். முகத்துல அப்படியே புன்னக தவழறது. யார் பார்த்தாலும் அவனுடைய சிரிப்புல ஒரு க்ஷணம் மயங்கி போயிடுவா. இப்படி விசேஷமான அழகோடு கூட அவன் கிட்டக்க போறதுக்கே ஒரு பயமா இருக்கு. அப்படியே அவனை சுத்தி நிறைய தேஜஸ் தெரியறது. ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். மனசுக்கும் வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் எட்டாதவனாக இருக்கான் அவன். ஏ குழந்தைய, எனக்கு ஒன்னும் புரியலப்பா. யார் எனக்கு வேண்டான்னு நினைச்சனோ அவன் என் கண்ணுக்கு இப்படி எல்லாம் தெரியறானே. என் சிவனே எனக்கு இந்த அளவுக்கு விசேஷமா சேவை கொடுத்ததில்லை, இவன் கொடுக்கறானே. ஆனா ஒன்னும், நீ சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. உன்னுடைய குறும்புனால, உன்னுடைய மாயத்தினாலதான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன்னா. பாருங்க, இவனுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவா இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து டே சின்ன பையான்னு கூப்பிடுறான் இவன். இததான் பகவான் கீதையில சொன்னான். அவஜானந்தி மாம் மூடாக. நான் அவதார காலத்துல எப்படி வரேனோ அதுதான் நான் அப்படின்னு மூடர்களான மனுஷாலாம் நினைச்சுக்கிறா. பரபிரம்மமா வசந்தவனா இருக்கக்கூடிய நான் இவனுக்காக இப்படி இறங்கி வந்திருக்கேன். என்னை பிடிச்சுட்டு மேல வரலான்ற அறிவு இவனுக்கு என்னைக்கு வரதோ, என்னுடைய அவதார ரகசியம் என்னைக்கு இவனுக்கு புரியறதோ அன்னைக்குதான் இவன் மோட்சத்துக்கு வர முடியும். அப்படி வராமல் என்ன சின்ன பையனோ, எட பையனோ, மாடு மேய்க்கிறவனோ, இல்ல வண்டி ஓட்டுற சாரதினோ நினைச்சுட்டானா இவன் சம்சாரத்திலேயே உழண்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பெருமாள் அங்கே வயிறு பிடித்தான், வருத்தப்பட்டான். அவஜானந்தி மாம் மூடாக. இந்த மூடர்கள் என்னை எப்படி பாக்குறாளோ அதுவாவே நினைச்சுக்கிறாளே. நான் என்ன டிரைவரா, நான் என்ன வண்டி ஓட்டுறவனா, நான் என்ன ஆடையும் மாடியும் குளிப்பாட்டுறவனா அப்படி நினைச்சிட்டு இருக்கானே. என்ன பிரயோஜனம் அதனால அவனுக்கு? அதே மாதிரி இவன் கண்ணன சின்ன பையன், யாதவ குழந்தைன்னு நினைச்சுட்டான் இவன். அதுக்கு பெருமாள் அப்படி சிரிக்கிறான். நான் சொன்னது சரியா போயிட்டு எப்படி இருக்கிறது பார் பைத்தியம் இது அப்படின்னு. இப்ப ஒண்ணு சொல்றான், நீ சின்ன பையனா இருந்தாலும் நான் பெரிய சிவபக்தனா இருந்தாலும் ஏ குழந்தைய, உனக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் என் கண்ணுக்கு தெரியாத, நான் ஆசைப்படாத, நான் முயற்சி பண்ணாத பார்க்கடல், அங்க இருக்கிற நாராயணன்லாம் என் கண்ணுக்கு தெரியுறா. சோ உனக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதனால நான் உனக்கு இன்னையில இருந்து நான் தாசனாரேன். இந்த குழந்தைக்கு இந்த கண்டாகர்ணன் தாசன், அடியவன் அப்படின்னு நான் உன்னுடைய ஃபேன் ஆயிட்டேன் இன்னையில இருந்து. எத்தனையோ வருஷமா சிவ மந்திரத்தை ஜபித்து சிவனை தியானம் பண்ணிட்டு போன எனக்கு எத்தனை தியானம் பண்ணிய சிவன் தெரியல, விரோதியான பெருமாள் தான் தெரியலாம். இனிமேல் சிவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆனா சிவபக்தனான எனக்கு திருப்பார்கடலை காட்டின அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய சின்ன குழந்தையா நீ இருக்க, நீ எனக்கு மோட்சம் போறதுக்கான வழியை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயத்த சொல்றான் கூட. அப்படி பண்ணா என் காதுல தொங்கிட்டு இருக்கு பார் மணி, டிங் டிங் டிங்னு அடிக்கிறது பார். இந்த மணியை எடுத்து உனக்கு நான் விளையாட்டு சாமானா கொடுக்குறேன், இதை வச்சுட்டு விளையாடணும். நான் பெருமாளை பார்த்து, பெருமாள் பாக்குறாரு, எங்கடா போய் முட்டிக்கிறது நான் இப்போ.
இப்ப இவன் படுற கஷ்டத்தை பார்த்து இவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக விளையாடிட்டு இருந்த அவன் வந்து இவனோட பேசிட்டு இருக்கான். இவன் அவனுக்கு மோட்சம் வாங்கி கொடுத்தா காதுல இருக்கிற மணியை கொடுத்து டிங் டிங்னு ஆட்டிட்டு விளையாடிட்டு அப்படின்னு சொல்லி விளையாட்டு சாமானா கொடுக்குறேன்னு பெருமாளுக்கு ஆசை காட்டிட்டு இருக்கான் இவன். ஒருத்தர் சொன்னார், ராமானுஜர் ரொம்ப பாவம் சுவாமி, ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னார். அதுக்கு இன்னொரு சுவாமி சொன்னார், இவன் பாவம், இவன் கஷ்டப்படுறான்னு இவனை கை தூக்கி விடுறதுக்காக தான் அவர் அவதாரம் பண்ணார். அவர் போய் 1000 வருஷம் கழிச்சும் இவன் இருந்து அவருக்கு இன்னும் பாவம் பார்த்துட்டு இருக்கான், எங்க போய் அடிச்சுக்கிறது, ராமானுஜர் இருந்தாருன்னா சிரிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த பெருமாள் இவனுக்காக வந்து அனுகிரகம் பண்ணா இவன் காதுல இருக்கிற மணியை விளையாட கொடுக்குறான்னா, சரி ஏதோ புத்தி இல்லாத பேசுறது பேசிட்டு போட்டோன்னு விட்டுட்டான் பெருமாள். சொல்லிண்டே அந்த மணியை பிடுங்கி கையிலையும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என் குழந்தைய நான் உன்னை சேவிக்கிறேன்னு விழுந்து சேவிச்சான் கண்ணனை. பெருமாள் அவன் குழந்தையா தானே சேவிச்சான், நீ சின்ன குழந்தைன்னு 10 முறை சொன்னான். சரி சின்ன குழந்தையதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, சின்ன குழந்தைகிட்ட தான் அவன் மெஸ்மரேஸ் ஆனான், சின்ன குழந்தை காலில் தான் உழறான்னு பெருமாள் உடனே தன்னுடைய மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லக்கூடிய தரிசனம் எல்லாம் கொடுக்காம சின்ன குழந்தையாவே தெரிகிறார் அவன் கண்ணுக்கு. தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, சின்ன குழந்தையா கண்ணனாவே இருந்துட்டு ஒரு க்ஷணத்துல கண்டாகர்ணனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தாராம். இத சிவன் பார்வதிக்கு சொல்றான், இப்படி மோட்சம் வேணும்னு நினைக்கிறவா எத்தனை காலம் என்ன தியானம் பண்ணாலும் அவளுக்கு என்னால மோட்சம் தர முடியாது. 300 கால் மார்க்கண்டேயனுக்கு மோட்சமும் பெருமாள் தான் கொடுத்தார். இப்ப பரம சிவபக்தனான கண்டாகர்ணனுக்கும் கண்ணன் தான் மோட்சம் கொடுத்தான். இந்த மணி எடுத்து கையில கொடுத்தானே அதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, தாத்பரியம் இருக்கு. என்னன்னா, எப்போது நீ பகவானுக்கு துவேஷம் இல்லாமல் பகவத் துவேஷியாக இல்லாமல் பகவானுக்கு அனுகூலனாக இருக்கிறாயோ அப்போதே பகவானுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். இத்தனை நாள் காதல மணியை கட்டிண்டு நாராயணா ராமா கிருஷ்ணா நரசிம்மா ராகவான்னு சொன்னா அந்த பேர் எங்க காதல விழுந்துட போறதோன்னு காதல மணியை கட்டிண்டு டிங்கு டிங்குன்னு ஆட்டிண்டு மகா பாவியா இருந்தான் அவன். பகவானுடைய பேர் ஒரு நாள் அவன் காதல போல, அதனால அவன் பாவம் அப்படியே இருந்தது, அவன் மோட்சம் போற வழியே தெரியல. என்னைக்கு பகவானுடைய பேர் அவனுக்கு உள்ள போறதுக்கு இருந்த விரோதியான அந்த மணியை கழட்டி அவனிடத்திலேயே அவன் காலில் போட்டானோ அப்பவே பகவானுடையதான அனுகிரகம் அவன் காதிலே பட்டு அவனுக்குள்ளே போய் உடனே அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னா, பெருமாள் நமக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கான், பல விதத்துல முயற்சி பண்றான். அதை நாம தடுத்து நிறுத்தாம இருக்கணும். அவன் எப்படி ஆசைப்படுறானோ அப்படி வேற யாரையும் பற்றாமல் அவனை மட்டுமே பற்றி அவனை மட்டுமே நம்பி இருந்தோமானா அவன் பண்றதுக்கு சித்தமா இருக்கான். நாம தான் காதுல மணியை கட்டின்னு சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் இங்கே நமக்காக சொல்லப்படுறது. இப்படி என்னுடைய பரம பக்தனான கண்டாகர்ணனுக்கும் அவனை விரோதியா நினைச்சுண்டு அவன் பேரை சொல்லாமல் அவன் பேரை காதுல கூட கேட்கக்கூடாதுன்னு நினைச்சுன்ற மகா விரோதியான கண்டாகர்ணனுக்கும் என்னை பார்த்து எனக்காக மோட்சம் கொடுத்தார் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் அவர். அது மட்டுமல்ல, இன்னொரு பரம சிவபக்தன் பானாசுரன் ஒருத்தன், அவன் ரொம்ப வீரமா ரொம்ப சண்டைகள்லாம் போட்டு ஜெயிச்சுட்டு மகா பலசாலியா இருந்தான். அவனுக்கு கர்வம் தலைக்கேறி போயிடுத்து. உடனே எல்லோருக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி கண்ணனையே சண்டை கூட்டான். அதே கிருஷ்ணாவதார காலத்துல பெருமாள் 1000 தோள்கள் உடைய அந்த பானாசுரனுடைய தோள்கள் 1000த்தையும் வெட்டி வீசிட்டான். வாழைத்தண்டை வெட்டி வீசுறாப்புல தோள்களை வெட்டி வீசினானே, அவனை அழிக்கிறதுக்கு ஒரு க்ஷணமா இருக்குமா? ஆனா போனா போறதுன்னு விட்டுட்டான். ஏன்னா நான் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு போயிருந்தேன், நான் கை கூப்பி கேட்டுண்டேன், என்னுடைய பக்தன் அவன் சண்டை போடாம இருக்கிற மாதிரி அவனுடைய அகங்காரத்தை அடக்கி 1000 தோலை வெட்டினது மட்டும் போறோம் சுவாமி, அவனை போனா போறதுன்னு பழிஷம் போட்டோன்னு உயிரோட விட்டுருங்கோன்னு நான் கை கூப்பி கெஞ்சினேன் பெருமாளை. அதுக்காக போனா போறதுன்னு என்னிடத்துல இருக்கிற கிருப்பையினால ஆச்சரியமா அந்த பானாசுரனை பெருமாள் வந்து சம்ஹாரம் பண்ணாம விட்டுட்டான். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அந்த கண்ணன் அப்படின்னு இதுக்கு முன்னால என்னென்ன சரித்திரங்கள்லாம் பகவான் பரதத்துவம்னு நிரூபிக்கிற மாதிரி நடந்துட்டு வந்ததோ அது எல்லாத்தையும் ஆச்சரியமா சொல்லிட்டு வந்தான் ருத்ரன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதிக்கு. இன்னும் மேல இருக்கக்கூடிய விருத்தாந்தங்களை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.